காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு க்ரைம் த்ரில்லரோடு வந்திருக்கிறேன் உங்களை சந்திக்கிறதுக்கு. இது கொஞ்சம் பெரிய புக். சில நேரம் ஃபுல்லாக போடுவேன், இல்லாட்டி 2 பார்ட்ஸாக போடுவேன். இன்னும் கதைச்சங்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. அத்தை. தோட்டத்தில் தனித்து நின்ற குளியலறை கதவை தட்டினாள் தீபா. சீக்கிரமா வெளியே வா அத்தை, நான் எப்போ குளிக்கிறது, எப்போ கிளாஸுக்கு போறது? அட வாங்க அத்தை, முதல்ல நீ அந்தாண்டே போய்த்துள. அத்தையின் குரல் மட்டும் வெளியே வழிந்தது. மேலே விழுந்து வைப்ப, உனக்கு மடியா விழுப்பா, ஒரு மண்ணும் கிடையாது. சரி, நான் போறேன், 5 நிமிஷத்திலே திரும்பி வருவேன். அதுக்குள்ளே பாத்ரூமை காலி பண்ணிடணும், இல்ல எனக்கு கோபம் வரும் என்றவாறு தட்டென்று ஓசையுடன் நடந்தவள் நின்று திரும்பி குறும்புடன் சிரித்து கொண்டாள். கதவை திறந்து எட்டி பார்த்த அத்தை யாருமில்லை என்று நிச்சயப்படுத்தி கொண்டு செம்பு தண்ணீரை தெளித்தவாறு அதன் மீது நடந்தவள் அவருக்காய் பந்தலை கடக்கும் போது அத்தை என்று பின்புறமாக தீபா அணைத்து கொள்ள, தொட்டுட்டியேடி என்று அத்தை அலற, தெரியுமில்ல, இனிமே நான் குளிக்க போறதுக்கு முன்னே நீ குளிக்க போன, கபதார் என்று சுட்டு விரலை காட்டி எச்சரித்த தீபா சிரித்தவாறு போய் குளியலறை கதவை சாத்தி கொண்டாள். இந்த குளிரிலே மறுபடி குளிக்க வச்சிட்டாளே என்று முணுமுணுத்தவாறு போய் துவைக்கும் கல் மீது அமர்ந்து கொண்ட அத்தை கவனித்தாள். இரவு போர்வையை நெட்டி தள்ளியவாறு வெளியே வர முயலும் ஒளிக்கற்றைகளின் லேசான ஒளியில் சாந்தி தெரிந்தாள். தலையில் ஈரத்துவாளையும் இடுப்பில் புது புடவையுமாக பூப்பறித்து கொண்டிருந்தாள். என்ன சாந்தி? அத்தை கேட்டாள். உங்க அப்பன் பூஜைக்கு பூ கேட்டானா? தலையாட்டினாள். பூ பறிக்கிறியா? திரும்பி பார்த்துட்டு உதட்டை சுழித்து சிரித்தாள் சாந்தி. இதெல்லாம் பொண்ணு, என்ன குணம், என்ன அடக்கம் என்று அத்தை குளியலறை பக்கம் பார்த்து பல்லை கடித்து கொண்டு, அதுவும் இருக்குதே கோட்டான். என்ன அத்தை? தீபாவின் குரல் அதட்டியது. என்னையா திட்டுற? நான் ஒன்றும் சொல்லலேடி அம்மா. இல்லை, நீ என்னை திட்டின. அடியம்மா தீபா, உனக்கு ஒரு நமஸ்காரம் பண்றேண்டி, சீக்கிரமா வாடி, குளிர் உயிரே போறதடி ராஜாத்தி என்று அத்தை கெஞ்ச, சுத்தமா 1 மணி நேரமாகும் என்று தீபா கூற சிரித்தவாறு பூக்கூடையுடன் வீட்டினுள் போனாள் சாந்தி. உதகமண்டல பனி உலாவர மேட்டுப்பாளையத்தை அடுத்த அந்த ஊர் பூங்குளம் என்று வைத்து கொள்ளலாமே. உயிர் பெற விடிய போகின்றது. கையிலே சுருட்டிய ஃபுல்ஸ்கேப் பேப்பருடன் வாசலுக்கு வந்த தீபா நின்றாள். கவனித்தாள். கேட்டுக்கு அந்தண்டை தெருவில் ஏ என்று விழித்து கொண்டிருந்தவரை பார்த்ததும் சிரிப்பு வந்துவிட்டது. யார் வேணும்? இங்கே பதஞ்சலின்னு ஒருத்தர், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், கோயில ட்ரஸ்டியா இருக்காரே, அந்த பதஞ்சலியா? ஆமா. சுறுசுறுப்புடன் இறங்கி வந்தாள். நேரே போங்க, வலது பக்கமாய் திரும்புங்க, பக்கத்து தெரு வரும். அங்கே வலது பக்கமாய் திரும்பி நடக்க ஒரு சின்ன சந்து வரும். அதிலே நுழைஞ்சு நடந்தால் ஒரு பெரிய தெரு வரும். அந்த தெருவிலே 14ஆம் நம்பர் வீடு. அவள் சொல்ல வழியை புரிந்து கொள்ள அவர் படாத பாடு பட்டு கொண்டிருந்த போது உள்ளே இருந்து வந்த பதஞ்சலி, யார் வேணும் உங்களுக்கு என்றவாறு வந்தார். யாரது? கிருஷ்ணனா? யாரு? பதஞ்சலியா? விழித்தார் அவர். ஏண்டா, இது உன் வீடுதானா? அதென்னடா அப்படி கேட்டுட்ட? வீட்டு பத்திரம் என் பேரில தான் இருக்கு, வேணும்னா வந்து பார்த்துக்க. பின்ன இந்த பெண் வேற என்னமோ சொல்லிச்சே, என்னடி சொன்னாள். சரியாத்தான் சொல்லி இருக்கா, எனக்கு தலையே சுத்துறது. என்னடா நீயும் போட்டு குழப்புற? அவ சொன்னபடி போயிருந்தேன்னா பக்கத்து தெருவை சுத்திக்கிட்டு மறுபடியும் இங்கேதான் வந்து சேர்ந்திருப்ப. ஏண்டி அரட்ட, கிளாஸுக்கு நேரமாகல? இதோ போறேன்பா. போனாள் குறும்புடன் சிரித்தவாறு. யாரடா இந்த ரெட்டைவாள்? என் சீமந்த புத்திரி. சரி, நீ உள்ளே வா. பதஞ்சலி உள்ளே நுழைந்தார். போகட்டும், இத்தனை வருஷம் கழிச்சாவது வந்தியே பார்க்க, வந்து உட்கார். உனக்கு எத்தனை குழந்தைங்கடா பதஞ்சலி? 2 பெண் குழந்தைங்க. மூத்தது இதை பாத்தியே, தீபலட்சுமி. 2வது? அப்பா. திரும்பினார்கள். சாந்தி நின்றிருந்தாள் கற்பூர ஆரத்தி தட்டுடன். தட்டு தன்னிடம் நீட்டப்பட்ட போது மறுத்தார் கிருஷ்ணன். நான் இன்னும் குளிச்சாகல. இந்த வாயாடிக்கு இப்படி ஒரு தங்கையா? பேர் என்னம்மா? சாந்தி. சிரித்தாள். முழு பேர் சாந்தலட்சுமி. பொருத்தமான பேரு. படுக்கிறியா குழந்தை? போன வருஷம் BSc படிச்சு நிறுத்திட்டேன் மாமா. உனக்கு இந்த மாமா யாருன்னு தெரியாதில்ல? எப்படி தெரியும்? நான் கடைசியா வந்ததே உங்க அப்பன் கல்யாணத்துக்கு தானே. உற்சாகமாய் பேசினார் கிருஷ்ணன். நானும் உங்க அப்பனும் ஒன்னா படிச்சோம். அவன் ராசி ஓஹோன்னு இருக்கான். ஏண்டா நீ எப்படி இருக்க? இப்படியே தான் இருக்கேன் அப்பா. சாந்தி சொன்னாள். மாமாவை சாப்பிட்டு போக சொல்லுங்க. ஆஹா, அதுக்குள்ள போக சொல்லிடாதேம்மா.
ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன். ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு தான் போகிறேன். தாராளமா இருங்க, இது உங்க வீடு மாதிரி. அப்பா, மாமா குளிக்கட்டும், நான் போய் சமையலே கவனிக்கிறேன். ஏம்மா, உனக்கு பாட்டு கிளாஸுக்கு நேரமாகல? இல்லைப்பா, சீக்கிரமா வாழைத்தண்டு கறியும் வத்த குழம்பும் வச்சிடுறேன். அதெல்லாம் வேண்டாம், நீ புறப்படு. வந்தவங்களை கவனிக்க வேண்டாமாப்பா, அதெல்லாம் அத்தை கவனிச்சுப்பாள், நீ புறப்படு. ஆமா குழந்தை, கிருஷ்ணன் சொன்னார். சாதகம் தவறப்படாது, நீ புறப்படு. சரி மாமா. உள்ளே போய் பாட்டு நோட்டுடன் வெளியே வந்தாள். நான் வர்றேன்பா. ஓட்டமும் நடையுமாக கேட்டை திறந்து கொண்டு வெளியேறினாள். இன்னும் 10 நிமிடத்தில் வகுப்பில் இருக்க வேண்டும் அவள். அத்தியாயம் 2. டென்னிஸ் ஜெயித்த தெம்பு, சூடாக வயிற்றில் இறங்கிய காப்பி தந்த சுறுசுறுப்பு, ஹம்மிங்கில் பாடியவாறு ஊட்டியிலிருந்து காரோட்டி வந்து கொண்டிருந்தான் உமாசங்கர். அவனுள் உற்சாகம் பெருக்கெடுத்து கொண்டிருந்தது. வந்து வந்து போகும் ஹேர்பின் தெரியாத மெரப்புதல்கள், மேடான பாலத்தில் மெல்ல ஊர்ந்து செல்லும் மலைச்சாரல், ரயில், தொலைவில் டெலிஃபோன் கம்பங்களின் சீரான வரிசை. டெலிஃபோன். வண்டியை சரேலென நிறுத்தினான். பம்பாய் பார்ட்டிக்கு லைட்னிங் கால் புக் பண்ணி இருப்பதாக இரவே செக்ரட்டரி சொன்னானே. எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. வலது புறங்கையை திருப்பி பார்த்தான். மணி 7:50. இன்னும் 10 நிமிடங்களில் கோவையில் வீட்டில் இருக்க வேண்டும். எவ்வளவு முக்கியமான விஷயம், அதப்படி மறந்து போனான். சரேல் என்று பாய்ந்தது கார். குழந்தை கிறுக்கிய கோடு போல கோணல் மாணலான மலைச்சாரலில் சரிந்து சரிந்து திரும்பியது கார். நெடுஞ்சாலையிலிருந்து பூங்குளம் போகும் சரிவில் ஒடித்து திருப்பி கடைத்தெருவில் திரும்பியதும் திடுக்கிட்டு பிரேக்கை பலம் கொண்ட மட்டும் அழுத்தினான். அதற்குள் காரியம் மிஞ்சிவிட்டது. தெருவில் அவசரமாக இறங்கி நடந்து வந்த அந்த பெண் மோதி தூக்கி எறிந்தது கார். பெரிய கடையின் கண்ணாடி கதவை மோதி தூளாக்கி உள்ளே போய் விழுந்தாள் அந்த பெண். கும்பல் கூடிவிட்டது. கண்ணிலே கண்ணாடி குத்தி விட்டதா என்ன பரிசோதித்தான் உமாசங்கர். நல்ல வேளை, நெற்றியிலும் கன்னத்திலும் ஏற்பட்ட காயத்தின் இரத்தம் தான் கண்ணிலே தேங்கி நின்றது. அப்பா, உள்ளே வந்தால் தீபா. வருகிற வழியிலே மஸ்தான் கடையிலே ஒரே கும்பல். ஏம்பா, அவர் ஏதாவது கடத்தல் வியாபாரம் பண்ணுகிறாரா? தீபா, அப்படியெல்லாம் ஒருத்தரை பற்றி அவதூறாக பேசக்கூடாதும்மா. தீபலக்ஷ்மி. எஸ் டாடி. எஸ் டாடி. என்னம்மா இது? தாடி மீசைன்னெல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்பா, சரி, இப்படி கூப்பிடுறேன். பாப்பா. என்னடி இது கன்றாவி, பெத்த அப்பனை பாப்பான்னு கூப்பிடுற என்று அத்தை சிரிக்கும் போது அவசரமாக கேட்டை திறந்து உள்ளே வந்தாள் வேலைக்காரி செவ்வந்தி, அதிர்ச்சி தரும் செய்தியோடு. அடி என்ற அஜாத்தி அழும் அத்தையை அதட்டி விட்டு போனாள் நர்ஸ் ஒருத்தி. அத்தை, இது ஆஸ்பத்திரி, உன் ஒப்பாரியெல்லாம் வீட்டில் வச்சுக்க. ஐயோ, ஒப்பாரிங்கிறாளே, அபசகுணமா பேசுறியேடி. ஷட் அப், மூச்சு காட்டக்கூடாது. அத்தையை மிரட்டிய தீபா உமாசங்கரிடம் வந்தாள். ஏன் சார், எந்த மடையன் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தது? உஷ் தீபலக்ஷ்மி என்று அதட்டும் அப்பாவை அடக்கினாள் தீபா. நீங்க சும்மா இருங்கப்பா, பணமும் காசும் இருந்துட்டா இப்படியா கண்ணா பின்னான்னு கார் ஓடுறது? தீபலக்ஷ்மி, சும்மா இரு குழந்தை. பரவாயில்ல சார், மனசார திட்டட்டும். உமாசங்கரின் கண்கள் கலங்கின. தவறு என் பேரில் தான். என்னால் தான் உங்கள் மகளுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்தது. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. உங்க தலைவிதி தம்பி, அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? ஐயோ சாந்தி, முகம் பூ போல இருக்குமேப்பா. தீபா குமுறினாள். இப்ப கண்ணாடி பொத்தி எப்படியெல்லாம் கோரமாய் போயிடுச்சோ. கல்யாணமாகாத பொண்ணை இப்படி கோரமாக்கிட்டீங்களே. நாளைக்கு யார் சார் அவளை கட்டிக்குவாங்க? சொல்லுங்க, நீங்களா கட்டிக்க போறீங்க? தீபலக்ஷ்மி, நீங்க சும்மா இருங்கப்பா. இப்படிப்பட்ட மனித மிருகங்களை மன்னிக்கவே கூடாது. எல்லோர் போன பின்பும் தனியாக நின்றிருந்தான் உமாசங்கர். சற்று பொறுத்து வெளியே வந்த டாக்டர் ராமாமிர்தத்தை நெருங்கினான் தவிப்புடன். டோன்ட் வரி மிஸ்டர் உமாசங்கர், உயிருக்கு ஆபத்தில்லை. டாக்டர் தயங்கினார். ஆனால் டாக்டர், தலையிலே பலமான அடி. மூளை பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டாக்டருக்கு அழைப்பு வந்தது. எனிவே, டோன்ட் வரி, வி வில் ட்ரை. அத்தியாயம் 3. சென்னை. பங்களாவின் மாடிப்படிகளில் தவிப்புடன் இறங்கி வரும் ஆரோக்கியத்தை கவனித்தார் தாமஸ் ஆல்வா. என்ன ஆரோக்கியம்? பேபியை காணோங்க. வாட்?
நிமிர்ந்தார். பேப்பரை மடித்து டீப்பாயில் போட்டார். என்ன உளர்ற? ராத்திரி கூட குட் நைட் சொல்லிவிட்டு ரூமுக்கு தானே படுக்க போனா? காஃபி கொண்டு போனேன் சார். கட்டில் காலியா இருந்தது. கொஞ்ச நாளாவே கவனிக்கிறேன். கட்டிலே போட்டது போட்டபடியே இருக்குதுங்க. அதில் யாரும் படுத்ததாகவே தெரியல. நான்சென்ஸ். வேகமாக படியேறி அரைக்கதவை திறந்து உள்ளே போனார். கட்டில் வெறிச்சோடி கிடந்தது. குளியலறை திறந்தே இருந்தது. கார்டனிலே பாத்தியா? ஹார்ஸ் ரைடிங் போயிருப்பாளோ? பேசிக்கொண்டே இருந்தவரின் பார்வை கட்டிலுக்கு அப்பால் போனதும் நின்றது. சிவந்த அழகிய கால் ஒன்று தெரிந்தது. கட்டிலை சுற்றி வந்து தரையை பார்த்தார். பச்சை நிற தரை விரிப்பில் வெண்ணிற நைட் கவுன் பளிச்சென்று தெரிந்தது. தூங்கியவளை எழுப்பினார். குட் மார்னிங் டேட். சோம்பல் முறித்தபடி எழுந்து அமர்ந்தாள் ஜெனிஃபர். பேப், வாட் ஹேப்பன்? கட்டிலிருந்து விழுந்துட்டியா? இல்லை டாடி. பின்னே ஏன் தரையில விழுந்து கிடக்கிற? இதுவா டேட்? சிரித்தாள். கொஞ்ச நாளா நான் தரையிலே தான் படுக்கிறேன். ஏண்டி தலையெழுத்தா? இறைந்தார் தாமஸ் அல்வா. என்ன டாடி, பெரிய பணக்காரர் என்று எனக்கு தெரியும் டாடி. ஆனால் நாளைக்கே புருஷன் வீட்டுக்கு போறேன்னு வையுங்க. அங்கே கட்டில் இருக்குமோ கட்டாந்தரை தான் கிடக்குமோ யார் கண்டது? அதுதான் இப்பவே பழகிக்கிறேன். வருகிற மாப்பிள்ளையையும் கோடீஸ்வரனாகத்தான் உனக்கு வர தெரியும் பேபி. நீ சீக்கிரம் சர்ச்சுக்கு புறப்படு. நேரமாகல. இதோ சுறுசுறுப்புடன் எழுந்தாள் ஜெனிஃபர். ஆரோக்கியம் உயர நின்று கேட்டாள் ஜெனிஃபர். என் பச்சை ஸ்கார்ஃப் எங்கே? சாரி பேபி, உங்க டாடி துணிகளோட அவர் ரூமில் வச்சுட்டேன். இறங்கி வந்தாள். நான் போய் எடுத்துக்கிறேன். டாடி காருக்கு போயிட்டாரா? அறையில் நுழைந்து பீரோவை திறந்து ஸ்கார்ஃபை தேடினால் கிடைத்தது. துணிகளுக்கிடையே வித்தியாசமான கவர் ஒன்று மறைந்து தெரிந்தது. 4 ஓரங்களிலும் மஞ்சளும் குங்குமமும் பூசி இருந்தது. ஏதோ ஒரு இந்து கோவிலின் பெயர். புரியாமல் பார்த்து கொண்டிருந்தவள் குழலொளி கேட்டதும் கடிதத்தை சட்டென்று தனது வானிட்டி பேக்கில் போட்டுக்கொண்டு நடந்தாள். ஜென்னி கடற்கரை சாலையில் ஓட்டி நடந்து கொண்டிருந்த ஜோ கேட்டான். என்னோடு இப்படியெல்லாம் பழகுறியே, நாளைக்கே உன் டாடி என்னோடு பழகக்கூடாது என்கிறார் என்று வைத்துக்கொள். ஜென்னி நின்றாள். அதில் பார், உன் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதனால் தான் கேட்டேன். அதெல்லாம் நடக்காது. அப்படியே நடந்தாலும் கவலைப்பட மாட்டேன். எனக்கென்று ஒரு குடும்பம் அமைச்சுக்கிற தைரியம் எனக்கு இருக்குது. ரோட்டோடு போன காரில் இருந்து யாரோ ஹாய் ஜென்னி என்றார்கள். அது கிடக்கட்டும், எல்லாம் கிடக்க இப்ப ஏன் உனக்கு இந்த சந்தேகம் வருகின்றது? சலித்து கொண்டான் ஜோ. ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நம்ம கல்யாணம் சீக்கிரமே நடந்தாகணும். ஏன்? சிரித்தாள். கர்ப்பமாகிட்டியா? நின்றான். விலகினான். ஏய் என்றான். பின்னே காதலில் சாதாரணமால் பெண்கள் சொல்ல வேண்டிய டயலாக் நீ சொல்றியே. அவளது இடுப்பை வளைத்து பிடித்தவாறு நடந்தான். என் சிநேகித கும்பல் சொல்கிறது, உன் அந்தஸ்து என்ன, என் யோக்கியதை என்ன? உன்னை ஏமாற்றி பணம் பறிக்கத்தான் உன்னோடு பழகிறேனாம். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஊரே பேசும். யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சிமெண்ட் பெஞ்சில் சாய்மானத்தின் மீது ஏறி அமர்ந்தாள். உண்மையை சொல் ஜோ, உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதிலே உண்மை இல்லையே. ஏய், முதலில் என் கேள்விக்கு பதில். அவள் மூக்கை தட்டினாள். நாளைக்கே என் அப்பாவையும் அவரோட கோடிக்கணக்கான சொத்துக்களையும் விட்டு விட்டு வந்தால் என்னை மனப்பூர்வமாய் ஏத்துப்பியா? அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் என்னை விட சந்தோஷப்பட உலகத்திலேயே ஆள் இருக்காது. அவளது 2 கைகளையும் பிடித்து இறக்கி விட்டு நடந்தான். ஆனால் உண்டு, என் வருமானத்திற்கேற்ப உன்னை நீ மாத்திக்கணும். பிரெஞ்ச் லாவெண்டர் பெர்ஃப்யூம் கேட்கக்கூடாது. ஒற்றை ரோஜா வாங்கி தருவேன். அதிலே சந்தோஷப்படணும். தயாராயிருக்கேன். கண்களை மூடி திறந்தாள். ஐஸ்கிரீம் வண்டி எதிர்பட்டது. ஏய் ஜெனி, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருகிற அளவுக்கு நீ பணக்காரியா? யா என்று வானிட்டி பேக்கை திறந்து 2 ரூபாய் நோட்டை நீட்டினாள். 2 கப் ஐஸ்கிரீம் கொடப்பா. வானிட்டி பேக்கை மூடும் போது மடிப்பில் சிக்கியது அந்த கவர். பிரித்தாள். தேவரீர் தாமஸ் அல்வா அவர்கள் சமூகத்துக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள். இப்பவும் தங்கள் மகள் சௌபாக்கியவதி ஜெனிஃபரின் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்வித்து பிரசாதம் அனுப்பியுள்ளேன். பெற்றுக்கொள்ளவும். குழந்தைக்கு நீண்ட ஆயுளும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க ஆசீர்வாதங்கள். மற்றும் கோவில் திருப்பணிக்கு தாங்கள் அனுப்பிய 5000 ரூபாய்களை பெற்றுக்கொண்டோம். மதத்தால் மாறுபட்டாலும் தாங்கள் செய்யும் இந்த தர்ம கைங்கரியம் மிகவும் பாராட்டுக்குரியது. மிக்க நன்றி. நமஸ்காரம். இப்படிக்கு தாங்கள் விதேயன் பதஞ்சலி, கோயில் தர்மகர்த்தாவும் ட்ரஸ்டியும். ஜெனிஃபர் விழித்தாள். என்ன இது? அத்தியாயம் 4. ஃப்ளாஸ்கில் ஹார்லிக்ஸ் சரி. டிஃபன் பாக்ஸில் 4 இட்லிகள், நெய் ஓகே. பிளாஸ்டிக் கூடையில் சாத்துக்குடியும் பீச் பழங்களும் பெர்ஃபெக்ட்.
மேற்பார்வை திருப்பி அளிக்கிறது தீபாவுக்கு. ஆஸ்பத்திரிக்கு கிளம்பினாள். வர்றேன் அத்தை. டி பெரியதே. அத்தை நெருங்கினாள். நானும் வர்றேன்டி. குழந்தையை பார்த்து 15 நாளுக்கு மேலே ஆகிறதடி. நோ, கொஞ்சம் மனமரங்கடி குழந்தை. ஐ செட் நோ. அவ பேண்டேஜை பார்த்ததும் நீ அலற ஆரம்பிப்ப. உன்னை பார்த்ததும் அந்த நர்ஸ் அதட்ட ஆரம்பிப்பா. வம்பே வேண்டாம். நானும் அப்பாவுமே போய் பார்த்துட்டு வந்து சொல்றோம். நீ சமர்த்தா வீட்டிலேயே இரு. ஹாலுக்குள் வந்தாள். அப்பா புறப்படலாமா? அம்மா தீபலக்ஷ்மி. அப்பா சினுங்கினாள் தீபா. என்னை அப்படி கூப்பிடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கேன். என் வயசை பத்தி எனக்கே சந்தேகம் வந்து விடுகிறது. ஏம்மா அத்தை பாட்டி பேரு மாதிரி எல்லாம் சொல்றீங்களே. உனக்கு பேர் வச்சதுலேயே நான் தான். நானே கூப்பிடாட்டி எப்படி? சரி சரி. சலிப்புடன் கிளம்பினாள். வாங்கப்பா போகலாம். இப்போதைக்கு நீ மட்டும் போய் வா. நான் மத்தியானமா போறேன். ஏம்பா? கோயிலே ஒரு போர்டு மீட்டிங். நான் போயே ஆகணும். நீ மட்டும் போயிட்டு வா. துணைக்கு வேணுமென்னால் அத்தையை கூட்டிட்டு போ. அத்தையா? வேணாம் வேணாம். நெஞ்சில் கை வைத்து பதறினாள். இவங்க தலையை கண்டாலே அந்த நர்ஸ் உஸ்ஸுங்கிறாப்பா. நானே போயிட்டு வர்றேன்ப்பா என்றவள் திருத்தி கொண்டாள். போய் வர்றேன் டாடி. என்னம்மா இது? அப்படித்தான் உறுதியாக சொன்னாள். நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்னை கூப்பிட்டால் நானும் என் இஷ்டத்துக்கு உங்களை கூப்பிடுவேன் டாடி. டாடியில் அவள் கொடுத்த அழுத்தம் அவருக்கு சிரிப்பூட்டியது. வாழு என்றார். ஊரிலே உலகத்திலே சின்னதுதான் துடுக்கா இருக்கும். அத்தை சொன்னாள். இங்கே சின்னது சமர்த்து, மூத்ததுதான் அரட்டை. இந்த வீட்டு லட்சணம். சிரித்தவாறு உள்ளே போனார் பதஞ்சலி. தெருவில் நடந்து கொண்டிருந்த தீபாவின் அருகில், மிக அருகில், கிரீச் என்ற ஒளியுடன் பிரேக் போட்டு கார் ஒன்று நிற்கவே திடுக்கிட்டாள். திரும்பினாள். உமாசங்கர் எட்டி பார்த்தான். குட் மார்னிங் மிஸ்டர். சண்டைக்கு வந்தால் தீபா. உங்களுக்கு மெதுவாகவே கார் ஓட்ட தெரியாதா? நீங்க போறதுக்குள்ளே வரணும்னு கொஞ்சம் வேகமாக வந்தேன். கதவை திறந்து விட்டான். ஏறுங்க. வேண்டாம். திருப்பி கொண்டாள். எல்லாம் எனக்கு பஸ்ஸில் போக தெரியும். ஏன் என்னோட காரில் வர பயமா? பயமா? எனக்கா? சுட்டு விரலை அசைத்தாள். இவ்வளவு பெரிய வண்டி காலியா போறச்ச பஸ்ஸில் இடிபடுவானேன்? கமான் ஐசே. நானும் ஆஸ்பத்திரிக்குத்தான் போறேன். பழக்கூடையையும் பிளாஸ்கையும் பின் சீட்டில் வைத்து விட்டு அமர்ந்தாள். ஓட தயாராக இருப்பவளைப் போல சீட் நுனியில் தொத்தி அமர்ந்தவாறு சுட்டு விரலை காட்டி எச்சரித்தாள். ஒரு கண்டிஷன். ஸ்பீடோ மீட்டர் 40 தாண்டக்கூடாது. போச்சோ? காத்துவேன். 40லேயே போறேன். நான் கார் நகர்ந்ததும் கேட்டாள். இதுதான் ஆக்சிடென்ட் பண்ண வண்டியா? இல்ல, இது பியட். அது இம்போலா 70. கைகளை மடித்து கதவின் மீது வைத்து அதில் மோவாயை பதித்து சுகமான குளிர்காற்றை அனுபவித்தாள். வாட் அ பியூட்டிஃபுல் வியூ. பின் சீட்டை எக்கி ஓர் ஆரஞ்சு பழத்தை எடுத்து உரிக்க ஆரம்பித்தாள். எங்கே சார்? உங்களை ரொம்ப நாளாக ஆளையே காணோம். அவன் கவனம் எங்கோ ஆழ்ந்திருந்தது. ஹலோ. அவனை உலுக்கினாள். உங்களைத்தான் கேட்டேன். திடுக்கிட்டு கேட்டான். என்ன கேட்டீங்க? எங்கே உங்களை ரொம்ப நாளா ஆளையே காணோம் என்று கேட்டேன். அதுவா? பிஸ்னஸ் டூர். பொங்கலூர் போனேன். அப்பா எப்படி இருக்கார்? நடுங்கிட்டே இருக்கார். ஏனாம்? பழத்தை கன்னத்தில் ஒதுக்கி கொண்டு சொன்னாள். அந்த ஸ்பெஷல் வார்டையும் பார்த்து வர்றப்போ பில்லை பத்தியும் நினைச்சு பயப்படாம வேறு என்ன பண்ணுவாராம். அவன் சிரித்த போது கீழ்வரிசை பெட்கள் பழிச்சிட்டன. பயப்படாமல் இருக்க சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் பில்லை எனக்கு அனுப்பிட சொல்லிட்டேன். செலவு பூராவும் என்னுடையது. லப்பலியா என்றவள் பழச்சக்கையை துப்பிவிட்டு கேட்டாள். ஒரு விஷயம் கேளேன். என் தங்கை மேலே உங்களுக்கு ஏன் சார் இவ்வளவு அக்கறை? வந்து தடுமாறினான். மனிதாபிமானம்தான். பொய் பொய். நிமிர்ந்து உட்கார்ந்தாள். எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன். இவ்வளவு பணக்கார மாப்பிள்ளை கிடைப்பார்னு தெரிஞ்சிருந்தால் தங்கைக்கு பதிலாக நானே உங்க கார் முன்னாலே விழுந்திருப்பேன். அவன் சிரித்த போது கீழ்வரிசை பற்கள் மீண்டும் பழிச்சிட்டன. அப்படி சிரிக்காதீங்க சார். சுட்டு விரலை காட்டி எச்சரித்தாள். அப்புறம் தங்கைக்கு போட்டியா நானே உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதனால் என்ன? குறும்பாக சிரித்தான். உங்க அப்பாவுக்கு 2 மாப்பிள்ளை தேடுற வேலை மிச்சம். ஆசை. ஒழுங்கு காட்டினாள். அதெல்லாம் சரிப்படாது. என் மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு நான் ஏற்கனவே தீர்மானம் பண்ணியாச்சு. எப்படி இருக்கணுமாம்? நிச்சயமாய் உங்களைப் போல ரிசர்வ் டைப்டா இருக்க மாட்டார். என்னோடு சரிநிகர் சமமாய் சண்டை போடணும். என்னை போலவே வாயாடணும். பேசிக்கொண்டே நடந்தார்கள். அக்கா. கையால் துளாவினாள் சாந்தி. யார் தீபா? அக்கா தானே. தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணீர் கொடேன்.
கண்ணாடி கோப்பையில் தண்ணீர் எடுத்து புகட்டினாள் உமாசங்கர். போதும், தடுத்த போது கையின் ஆண்மையை உணர்ந்தாள் சாந்தி. யார் அது? அவர்தாண்டி சாந்தி. உள்ளே வந்தாள் தீபா. பேர் உமாசங்கர், பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை. நாளுக்கு ஒரு காரிலே வருவார், நினைச்சவங்களை இடிச்சு தள்ளுவார். அக்கா ப்ளீஸ் கெஞ்சினாள் சாந்தி. என் தலையெழுத்து, அவர் என்ன பண்ணுவார் பாவம். இது தாண்டி உன்கிட்ட பெரிய வீக்னஸ், யாரையும் மன்னிப்ப. தீபா புறப்பட்டாள். நான் போய் டாக்டரை பார்த்து விட்டு வர்றேன், பேசிக்கிட்டிரு. வந்து பாசத்துடன் கேட்டான். ரொம்பவும் வலிக்குதா? இல்லை. சாந்தி சிரிக்க முயன்றாள். கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாளில் வீட்டுக்கு போயிடலாம்னு டாக்டர் சொல்லி இருக்கார். தேங்க் காட். மெதுவாக கேட்டான். உன்னோடு கொஞ்சம் பேசணும். எதை பற்றி? பிரயாசித்ததை பற்றி. புரியல, சொல்றேன். நீ என்ன படிச்சிருக்க? போன வருஷம் பிஎஸ்சி பாஸ் பண்ணினதோடு சரி. ஒரு வேலை தந்தால் செய்வாயா? வேலையா? ஓ, இதைத்தான் பிரயாசித்தம் என்று சொன்னீங்களா? சிரித்தாள். சாரி, நான் வேலை செய்து சம்பாதிக்க வேண்டிய நிலையில் என் குடும்பம் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். இல்லை, எனக்காக, என் சாந்திக்காக. உங்க சாந்தியா? மனசாந்தியை சொன்னேன். ஓ, அப்பா, எனக்கு ஆட்சேபனை இல்லை. தேங்க்ஸ். புறப்பட்டான். வர்றேன், இருங்க. கையால் துளாவினாள். என்ன வேலைன்னு சொல்லாம போனால் எப்படி? சொல்றேன், உற்சாகமாக ஆரம்பித்தான். காலையிலே பெட் காப்பி தருகிறதிலிருந்து சகலமும் நீதான் கவனிக்கணும். என்ன சிரிக்கிற? இல்ல, போயும் ஆயா வேலைக்கு பிஎஸ்சி படிச்ச பொண்ணா வேணும். எனக்கு வாய்க்கு ருசியா சமையல் செய்து போடணும். சமையல்காரி வேலைதானா? வெளியே வியாபாரத்தை நான் நிர்வகிக்கிற மாதிரி என் வீட்டை நீ நிர்வகிக்க வேணும். யூ மீன் மேனேஜர்? இது கொஞ்சம் தேவல. அது மட்டுமில்லை, நான் சிரிச்சால் நீயும் சிரிக்கணும், அழுதால் நீயும் அழணும். சாரி சார், நான் ஒரு டைப். எனக்கு சிரிக்கவும் தெரியாது, சரியா அளவும் வராது. சாந்தி. அவன் குரல் தழுதழுத்தது. இன்னுமா உனக்கு புரியல? புரியுது. பெருமூச்சுடன் திரும்பி படுத்தாள். ஆனால் புரிஞ்சுக்க விருப்பமில்லை. கட்டு பிரிக்காத இந்த நிலையில் என் முகம் எப்படி இருக்கும்னு எனக்கே தெரியாது. ஒருவேளை நீங்களே பார்த்து அருவருக்கிற நிலையிலே இருந்துட்டால் இப்ப ஆசையை வளர்த்துட்டு அப்புறம் அழுறதிலே என்ன லாபம்? நீங்களே சொல்லுங்க. முகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சாந்தி. கட்டு பிரிச்சதும் நீ அழகா இருந்துட்டால் இந்த அழகுக்காகத்தானே ஆசைப்பட்டேன்னு என் மனசாட்சி உறுத்தும். நேர்மாற ஆயிட்டால் நான் அனுதாபத்தாலே தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டதாய் உன் மனசாட்சி உறுத்தும். அதனாலே தான் கட்டு பிரிக்காத நிலையிலேயே உன்னை கேட்டு விட்டேன். அவளது நடுங்கும் கைகளை பிடித்து கொண்டான் உமாசங்கர். சாந்தி, ஐ லவ் யூ. ப்ளீஸ். கையெடுத்து கும்பிட்டாள். தயவு செய்து நீங்க போயிடுங்க. சாந்தி. கண்ணுக்கு மருந்து போட்டிருக்கிற நிலையில் நான் உணர்ச்சி வசப்படக்கூடாது, கண் கலங்க கூடாதாம். டாக்டர் சொல்லி இருக்கார். நான் வர்றேன் சாந்தி. பூரிப்புடன் வெளியே வந்தான் உமாசங்கர். அத்தியாயம் 5. அன்றிரவு நிம்மதி இல்லாமல் இருந்தால் சாந்தி. இருந்தால் போலிருந்து தலைக்குள் விண் என்று தெரித்தது. யாரோ சம்மட்டியால் ஓங்கி ஓங்கி அடிப்பது போல. சில வினாடிகள் அம்மா அம்மா என்று புலம்பினால் துடித்தாள். சற்று பொறுத்து வழி சட்டென்று நின்றது. தெளிவாக, மிக தெளிவாக ஒரு காட்சி தெரிய ஆரம்பித்தது. புரியாத காட்சி. வயதான ஒரு மலையாள பெண்மணி குளியலறையில் கால் சறுக்கி விழுந்து கிடக்கின்றாள். ஷோபி என்ற மோளே என்று புலம்புகின்றாள். அப்போதுதான் உள்ளே நுழைந்த அந்த பெண் அவளை பார்த்து அம்மே என்று அலறுவது துல்லியமாக கேட்கின்றது. அவளை, அந்த பெண்ணை எங்கேயோ பார்த்திருக்கிறாள் சாந்தி. சற்றைக்கெல்லாம் அந்த காட்சி மறைந்தது. உடம்பு முழுவதுமே வியர்த்து போயிற்று. நர்ஸ் அழைக்கும் பஸ்ஸரை அழுத்தி அழுத்தி அலற விட்டாள். நர்ஸ் உள்ளே நுழைந்ததும் சாந்தி, நீ இன்னுமா வீட்டுக்கு போகல என்றால் படபடப்புடன். ஏன்? நர்ஸ் கேட்டாள். டியூட்டி நேரத்தில் வீட்டுக்கு போகிறதாவது. உன் பேர் ஷோபா தானே? ஆமாம் என்றால் நர்ஸ் வியப்புடன். வீட்டில் உன் அம்மா பாத்ரூமில் கால் சறுக்கி விழுந்து காலிலே பெரிய காயம் ஷோபி என்ற மோளேன்னு அழுதாங்க. அவளை போய் நீ பார்த்து நீயும் அலறிட்ட. ஓகே ஓகே. அவளை அமர்த்தி படுக்க வைத்தாள். ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். சிரித்தவாறு வெளியேறினாள். டாக்டர் ராமாமிர்தன் அறையை கடந்த போது நர்ஸ் ஷோபா நின்றாள். சிரித்தவாறு உள்ளே வந்தாள். எங்கம்மா கருப்பா சிகப்பானே இந்த பொண்ணுக்கு தெரியாது என்று ஆரம்பித்தவள் சொல்லி முடித்தாள். ஏன் டாக்டர், அதிர்ச்சியினாலே அவ மூளை பாதிக்கப்பட்டிருக்குமா? உன்னை உன் அம்மா ஷோபின்னு தானே கூப்பிடுவாங்களா? ஆமாம். ஏன் டாக்டர், அவங்க அப்படி கூப்பிடுறதை பத்தி அந்த பேஷண்ட்டுக்கு சொல்லி இருக்கியா? இல்லை டாக்டர். உன் வீட்டு பக்கத்தில் போன் இருக்கிறது இல்லையா? டெலிஃபோனை தள்ளினார். ட்ரை தட் நம்பர்.
விசாரித்த போது அவள் அம்மா நிம்மதியாக தூங்குவதாக தெரிய வந்தது. ஆனால் காலையில் டியூட்டி முடிந்து வீட்டுக்கு போன சோபாவிடமிருந்து பிற்பகல் போன் வந்தது. டாக்டர், அவள் சொன்னது உண்மையாகிவிட்டது. நான் உள்ளே நுழையிறப்ப பாத்ரூமில் இருந்து என் அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க. நானும் அவங்களை பார்த்ததும் அலறிட்டேன். இது என்ன அதிசயம் டாக்டர்? அதிசயத்தை பத்தி அப்புறம் பேசலாம். முதலில் உன் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வருகிற வழியை பார். போனை வைத்தவர் யோசனையில் ஆழ்ந்தார். அத்தியாயம் 6. கண்ணாடியில் முகம் பார்த்து கொண்டிருந்தாள் சாந்தி. பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு பிறகு முகம் முன்னரை விட பளபளப்பாக மாறிவிட்டிருந்தது. குறிப்பாக கண்ணில் இருந்த அளவு ஒளி இதற்கு முன் இருந்ததே இல்லை. இதய துடிப்பு அதிகமாவதை உணர்ந்தாள். நன்றியுடன் நினைத்து கொண்டாள். கண்கட்டை பிரித்ததும் அவனை தேடியதையும் நினைத்து கொண்டாள். எல்லோரும் இருந்தார்கள், அவனை தவிர. ஆஸ்பத்திரி வாசலுக்கு வரும்போது காரிலேயே போயிடலாமே என்ற குரலை கேட்டு நிமிர்ந்த போதுதான் அவனை பார்த்தாள். பார்த்து கொண்டே இருந்தாள். எதற்கு தம்பி கார் எல்லாம் என்று பதஞ்சலி ஏதோ மரியாதையாய் சொல்ல, சும்மா இருங்கப்பா, அவராலே தானே ஆஸ்பத்திரிக்கு வந்தோம், இப்ப அவரே திரும்ப கூட்டிக்கிட்டு போறதுதான் முறை என்று தீபா வாயாட அவன் வற்புறுத்தவே காரிலேயே ஏறிக்கொண்டார்கள். முன் சீட்டில் அவனுக்கு அருகிலேயே அமர்ந்து சலசலத்து கொண்டே வந்த தீபா, ஏண்டி சாந்தி, உன்னை தாண்டி கேட்கிறார் என்ற போதுதான் நினைவுக்கு வந்தாள் சாந்தி. என்ன, நான் கவனிக்கவில்லை. ஹவ் ஆர் யூ என்றான் உமாசங்கர். ட்ரபிள் ஒன்றும் இல்லையே. நத்திங். கண்ணீர் உதித்திர சிரித்தாள். ஐ ஆம் ஆல் ரைட். அடி, ஏண்டி அழுற மக்கு? அதுதான் புண்ணையும் கீறி அவரே புணுகையும் பூசி விட்டுட்டாரே, அதுவும் காஸ்ட்லி புணுகு, 3000 ரூபாய். உஷ் தீபலக்ஷ்மி, பயப்படாதீங்கப்பா, உங்க மாப்பிள்ளையே கொடுத்துட்டார். ஷட் அப் அக்கா. சாந்திக்கு வெட்கம் தாங்கவில்லை. முகத்தை மூடிக்கொண்டு விட்டாள். பியூட்டி. முகம் பார்க்கும் கண்ணாடியை சட்டென்று மறைத்த சாந்தி நிமிர்ந்த போது அங்கு தீபா நின்றிருந்தாள். விபத்துக்கு அப்புறம் தாண்டி உன் அழகே கூடி போச்சு. ஐயோ, என் கண்ணே பட்டுடும் போலிருக்கே. சும்மா இருக்கா? சினுங்கினாள். என்ன இது? ஆமாம், என் கண்ணு பட்டால் நீ ரசிப்பியா? இந்த இம்பாலா வண்டிக்காரன் கண் பட்டால் தானே ரசிப்ப. ஐயே, நான் அழுவேன் இப்போ. அழேன், உன் அழுகை கூட சங்கீதமாத்தான் தெரியும். அந்த அளவுக்கு. தீபா சொல்லும் போதே வாசலில் கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டது. திங்க் ஆஃப் தி டெவில், தேர் இட் இஸ். சாந்தியின் இடுப்பை கிள்ளினாள் தீபா. இவளே, உன் டெவில் வந்தாச்சு. அக்கா, சும்மாவே இருக்க மாட்டியா? உன் கூத்து சகிக்கல. அது சரி, சகிக்காதுதான். வாசலுக்கு போனாள் தீபா. வாங்க சார். ஏது, என்னை தேடிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க? கையெடுத்து கும்பிட்டு மறுத்தான் உமாசங்கர். அதுதானே, என்னை தேடிக்கிட்டு ஏன் வர போறீங்களாம்? இதோ நீங்கள் தேடிய சீதை. அத்தையும் இல்லை, அப்பாவும் இல்லை. நானும் இதோ வெளியே போயாச்சு. கிளம்பியவளை இழுத்தது சாந்தியின் குரல். அக்கா, நீ எங்கே போற? ஏன், நானும் இருந்து உங்க 2 பேர் சாபத்தையும் வாங்கி கட்டிக்கணுமா? நான் போறேண்டி அம்மா என்றவள் இரும்பு கேட்டை சாத்தியவாறு உமாசங்கரை பார்த்து குறும்புடன் கண்ணடித்து விட்டு போய்விட்டாள். ஏய் என்று திண்ணை வரை துரத்தி போன சாந்தி திரும்பினாள். அக்கா பொல்லாத குறும்புக்காரி. ஆமாம், பொல்லாத குறும்புக்காரி தான். மௌனம். உட்காருங்க, நிற்கிறீங்களே. அதானே, நிற்கிறேனே. உட்கார்ந்தான். மௌனம். காப்பி சாப்பிட்றீங்களா? காப்பி வேண்டாமே. பயப்படாதீங்க, நான் காப்பி போடுறதிலே எக்ஸ்பர்ட். வீட்டை பெருக்கும் போதும் சரி, நிமிர்ந்து குனிந்து துணி துவைக்கும் போதும் சரி, தோட்டத்து செடிகளிலிருந்து காய்கறிகளை பறித்து வரும் போதும் சரி, வேலைக்காரி செவ்வந்தியின் முகம் கூம்பியே இருந்தது, வாடி இருந்தது. ஏண்டி செவ்வந்தி, இட்லிக்கு அரைக்க சொன்னால் தோசைக்கு மாவு மாதிரி நைஸா அரைச்சிருக்கிறியேடி என்று அத்தை அதட்டிய போது விழித்தாள். ஏண்டி இவளே செவ்வந்தி சனியனே, பச்சை கலர் புடவை கொண்டு வான்னு சொன்னா அப்பாவோட காசி துண்டை கொண்டு வந்து தர்றியேடி. தீபா குளியலறைக்குள்ளிருந்து கத்திய போது தடுமாறினாள். ஏமா செவ்வந்தி, நாயர் கடையிலே காசை கொடுத்துட்டு சீரகத்தை வாங்கிக்கோமலே வந்துட்டியாமே, கூப்பிட்டு கொடுத்தான். என்னம்மா ஆச்சு என்று பதஞ்சலி அன்புடன் கேட்டபோது அழுதே விட்டாள். அடி பைத்தியம், நாளும் கிழமையுமா வாசல்ல நின்று அழாதே. என்ன விஷயம்? சாமி, என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு. வேலைக்கு வராததினாலே சம்பளம் கிடையாதுன்னுட்டாங்க. நான் நேத்தையில இருந்து பட்டினி. அது பெருசில்லைங்க. என் குழந்தைங்க மத்தியானத்துல இருந்து பட்டினியா இருக்குதுங்க. அதைத்தான் தாங்க முடியல. ஒரு 5 ரூபா கொடுங்க சாமி. நொய்யரிசி வாங்கி கஞ்சியாவது காய்ச்சி தர்றேன்.
பைத்தியக்காரி, காலையிலேயே சொல்றதுக்கு என்ன என்றவர் உள்ளே பார்த்து கூவினார். யாரடி அங்கே? ஒரு டம்ளர் காஃபி கொண்டாங்க. பீரோவை திறந்து பர்ஸை எடுத்து 5 ரூபாய் நீட்ட, கலங்கிய கண்களுடன் செவ்வந்தி கை நீட்ட, எதுக்குப்பா அவளுக்கு பணம் தர்றீங்க என்றாள் சாந்தி. பாவம், குழந்தைகளுக்காக கேட்டாள். அதை உன் கையாலேயே கொடுமா. பர்ஸை அவர் பீரோவில் வைக்க போன போது வாங்கி கொண்டாள் சாந்தி. அதிலிருந்து 3 10 ரூபாயை எடுத்து நீட்டினாள். இந்த சம்பளம், இந்த மாச சம்பளம். சம்பளம் இப்ப எதுக்கம்மா? செவ்வந்தி விழித்தாள். மாசம் முடியலையே, கணக்கு முடிஞ்சு போச்சு. சாந்தி சிரிப்புடன் சொன்னாள். நாளையிலிருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். சின்னம்மா, பதறி விட்டாள் செவ்வந்தி. அப்படி சொல்லாதே தாயி, இந்த வரும்படியும் போச்சுன்னா குழந்தைங்க உசுறு பூடும். போகாது. நீதான் வெள்ளி கிண்ணிலே பால் சாதம் பிசைஞ்சு ஊட்ட போறியே, நான் தான் பார்த்தேனே. சாந்தலக்ஷ்மி, பதஞ்சலி அதட்டினார். ஒருத்தர் வறுமையை கேலி பண்ணக்கூடாது. நீ போய் வா செவ்வந்தி. அவ வரமாட்டாப்பா. நாளைக்கு அவ பணக்காரியாக போறா, பெரிய பணக்காரியாக போறாப்பா. அப்பா, காபி கேட்டீங்களா என்று தீபா வந்தாள், தம்ளரை ஏந்தியபடி. சீக்கிரம் பிடிங்க, சுடுது. எனக்கில்லேம்மா, செவ்வந்திக்காக கேட்டேன், கொடு. செவ்வந்திக்கா என்று வியந்தாள் தீபா. சூடு தாங்கவில்லை. இந்தா பிடி, சீக்கிரம். வேணாம் சாமி, பைத்தியம், களைச்சி போயிருக்க. கொஞ்சம் காப்பி சாப்பிடு, தெம்பு வரும். நியாயமில்லை சாமி, குழந்தைங்க பட்டினி இருக்கிறச்ச நான் மட்டும் சாப்பிடக்கூடாது. நீ அரிசி வாங்கி ஆக்கி போடுற வரைக்கும் மயக்கம் போட்டு விழாமல் இருக்கணும் இல்லையா? அதுக்குத்தான். சாப்பிடு, சீக்கிரம் பிடியண்டி சனியனே, சுடுகிறது. தயக்கத்துடன் வாங்கிய செவ்வந்தியின் கண்கள் கலங்கின. சூடாக இறங்கிய காப்பி அவள் முகத்தில் உயிர்கலையை தோற்றுவித்தது. 5 ரூபாயை வைத்து கொண்டு மீதியை நீட்டினாள். இது இருக்கட்டும் செவ்வந்தி, நல்ல நாளும் அதுவுமாய் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க மாட்டேன். அதை நான் சம்பளமா நினைக்கல. போய் வா. வர்றேன் எஜமானே. வாசலை அவள் அடைந்த போது சாந்தி நின்றிருந்தாள். ஏய் செவ்வந்தி, பணம் வந்ததும் என்னை மறந்துடாதே, கேலி பண்ணாதே சின்ன கண்ணு. நானாவது வேலையிலேதான், நானாவது பணக்காரியாகிறதாவது தரித்திரம் பிறந்த வேளையிலே தான் நானும் பிறந்தேன் போல் இருக்குது. தீபா, அடி பெரியதே. அத்தை சமையலறையிலிருந்து கூவினாள். கொஞ்சம் வாடி. அடடா, அழுத்து கொண்டே உள்ளே வந்தாள் தீபா. ஏனத்தை கூப்பிட்ட? கீரை ஆயணுமா? முடியாது. அதெல்லாம் வேண்டாண்டி. காலங்காத்தால அவசரம் ஜோலின்னு உங்க அப்பன் கோயில் வரை போறேன். டிஃபனை கொடுத்து அனுப்புன்னு சொல்லிவிட்டு போயிட்டான். எனக்கு என்ன டிஃபன் பண்றதுன்னே தெரியலையே. என்ன டிஃபன் பண்ணினா என்ன அத்தை? நீ பண்ற பயங்கரத்தை கண்ணை மூடி மென்று தின்னாம முழுங்கி வைக்க போறோம். அது எதுவா இருந்தால் என்ன? ஆமாண்டி. அத்தையின் முகம் சாம்பியது. உங்க அம்மா உங்களை என் மடியிலே போட்டுட்டு போறப்ப உனக்கு வயசு 3, சின்னதுக்கு 6 மாசம். இப்ப குதிரா வளர்ந்து நிக்கிறீங்க. உங்க அப்பனுக்கு தொந்தியே தள்ளுது. எல்லாம் என்னோட சகிக்காத சமையலை தின்னு தாண்டி. ஐயோ, விளையாட்டுக்கு சொன்னேன் அத்தை என்று தீபா தழுவ வர தள்ளி நின்று கேட்டாள். அத்தை, குளிச்சாச்சா? ஆச்சே. அத்தையே அணைத்து கொண்டாள். எனக்கு தெரியாதா உன் சமையல் ருசி? அன்னைக்கு கூட்டு பண்ணி இருந்தியே, வடாகம் பொரிச்ச குழம்பு. குழம்புன்னா அது குழம்பு. உனக்கு பிடிச்சுதா? நல்லா இருந்ததா என்று அத்தை பூரிக்க, அத்தை, சாந்தி வந்தாள். டிஃபனுக்காக நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் குளிக்க போனப்போ கொஞ்சம் உப்புமா கிளறி வச்சிருக்கேன், அப்பாவுக்கு அனுப்பிடுங்க. புளிக்காய்ச்சல் பண்ணி வச்சிருக்கேன். நேற்று சாதம் மீதம் இருக்குது, பிசைஞ்சுக்கிட்டால் நமக்கு டிஃபன் ஆச்சுது. ஏண்டி சிரமப்படுற? நான் வந்து பண்ணிக்க மாட்டேனா என்று அத்தை கடாயிலிருந்து சிவப்பு நிற புளிக்காய்ச்சலை கிண்டி பதம் பார்த்தாள். அடி சின்னது, இவ்வளவு பதமா பண்ண எப்போ கற்றுக்கிட்ட? ஐயோ அத்தை, உனக்கு ஒன்றுமே தெரியலையே. தீபா சிரித்தாள். காலேஜிலே எல்லாம் சொல்லித்தர்றாங்க. அப்படியா? அத்தை வியந்தாள். படிக்கத்தான் சொல்லித்தர்றாங்கன்னு நினைச்சேன். இதையெல்லாம் கூட சொல்லித்தருவாங்களா? ஹோம் சயின்ஸ்ன்னு கேள்விப்பட்டதில்லையா நீ? அது சரி, அந்த கிளாஸு உன் காலேஜில் இல்லையாக்கும். அந்த சங்கதியே வேற. ஆம்லெட், கட்லெட், கோழி வறுவல், மீன் பொரியல், மட்டன் குருமா. ராமா, போருண்டி. சிரித்தவாறு சாந்தி வெளியே வந்தபோது ஆள் வந்திருந்தது. அத்தை, வெங்கண்ணா வந்தாச்சு. டிஃபன் கட்டி கொண்டு வாங்க. உட்காரேன் வெங்கண்ணா. இருக்கட்டும் பாப்பா. நின்றான். வெங்கண்ணா, உடம்பு தேவையில்லையாம்மா? தேவையில்லை வெங்கண்ணா. டிஃபன் பாக்ஸும் ஃப்ளாக்ஸும் கொண்டு வந்து அத்தை கேட்டாள். என்ன விஷயம்? பஞ்சாயத்து கூடியிருக்கு. விவரம் தெரியல.
பேங்க்காரர் ஒருத்தர் பிராது கொடுத்திருக்கிறார். புறப்பட்டேன். வரேம்மா வரேன்பா. தலையை அசைக்க சாந்தி காலால் விந்தி விழவே ஊஞ்சல் முன்னும் பின்னும் கிரீச் என்ற ஒளியுடன் போய் வந்தது. அத்தியாயம் 7. மன்னிக்கணும், அவசரமா வந்து பதஞ்சலி சபையில் அமர்ந்தார். ரொம்பவும் லேட் பண்ணிட்டேனா? அதெல்லாம் இல்லை, இன்னும் பிரைவாதியே வரவில்லை என்றார் ஒருவர். அந்த அதிகாலையிலும் புல் சூட்டுடன் வந்து நின்று பதவிக்கான அந்தஸ்தை காட்டிக் கொண்டிருந்தார் பேங்க் ஏஜென்ட். அவர் வருகிற வரைக்கும் வழக்கு பற்றிய விவரத்தை கேட்கலாமே. உண்மையை சொன்னால் இது வழக்கே இல்லை. ஏஜென்ட் சொன்னார், நேற்று நடந்த லாட்டரி குழுக்களிலே இந்த ஊர் டிக்கெட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்திருக்கு. லாட்டரி ஏஜென்ட் சொன்னார், யார்கிட்ட அந்த சீட்டு இருக்கோ அவங்களை அடையாளம் காட்டி பஞ்சாயத்தார் சர்டிஃபை பண்ணணும். 5 நிமிஷத்திலே முடிஞ்சிடும். அப்படியா? அதிர்ஷ்டம் நம்ம ஊரை தேடி வருகிறதா? பதஞ்சலி கேட்டார். யாராம் அந்த அதிர்ஷ்டசாலி? நான் தான் சாமி. செவ்வந்தி நீயா? ஆமாம் எசமான், நம்ம சின்ன கண்ணு சொன்னது பழிச்சு போச்சுங்க. போன மாசம் வாங்கின லாட்டரி சீட்டையே மறந்து போயிருந்தேன். காலையிலே லாட்டரி சீட்டு ஏஜென்ட் வீடு தேடி வந்து, பாவி மகளே உனக்கு பரிசு விழுந்திருக்குடின்னு சொன்னார். பஞ்சாயத்து அடையாளம் காட்டி அந்த சர்டிஃபிகேட்டையும் அவர்கள் முன்னிலையில் செவ்வந்தியிடமிருந்து லாட்டரி சீட்டையும் வாங்கி பேங்க் ஏஜென்ட்டிடம் போய் சேர்ந்ததும், வாடி செவ்வந்தி என்று சாந்தி திருத்தி கொண்டாள். வாம்மா பணக்கார செவ்வந்தி அம்மா. பதில் பேசாமல் நான் தழுக்க நின்ற செவ்வந்தி சற்றும் எதிர்பாராத வகையில் காலில் விழுந்து விட்டாள். தாயே, என் ஆத்தா, நீ பொண்ணு இல்லேடி அம்மா, தெய்வம். உன் நாக்கிலே தெய்வமே நின்று பேசுறி அம்மா. அவள் கூச்சல் கேட்டு வாசலில் கும்பலே சேர்ந்து விட்டது. ஏய் செவ்வந்தி, என்னடி இது? எழுந்திரு. சாந்தி சங்கடத்துடன் எழுந்தாள். செவ்வந்தி, ப்ளீஸ் எழுந்துறேன். நேத்து நீ சொன்னப்ப நான் நம்பல. மகமாயே உன் உருவத்துல ஊருக்குள்ள வந்திருக்கா. உன் மூலமா என் கஷ்டத்தை எல்லாம் விடிய வச்சுட்டா. நீ நல்லா இருக்கணும் சின்ன கண்ணம்மா. இந்த லட்ச ரூபாயிலே முதல் 100 ரூபாய் நோட்டை காணிக்கை செலுத்திடுறேன் தாயே, செலுத்திடுறேன். செவ்வந்தி மீண்டும் மீண்டும் விழுந்து வணங்கினாள். வியந்து நிற்கும் அப்பா, புரியாமல் நிற்கும் அத்தை, அச்சத்துடன் நிற்கும் தீபா, கிசுகிசுப்பான குரலில் வாசலில் நிற்கும் ஊர்க்கூட்டம். எல்லோர் பார்வையும் அவளை பார்த்தது. அதில் மதிப்பு இருந்தது, மரியாதை தெரிந்தது. சாந்தியின் நெஞ்சை ஒரு விதமான பயம் வந்து துளாவியது. இருதய கூட்டின் மிருதுவான பகுதியில் நெருஞ்சி முள்ளொன்று சிக்கி உறுத்துவது போன்ற பிரமை. மூச்சு விடவும் திணறினாள். மௌனமாக உள்நோக்கி நடந்தாள். இல்ல, கட்டிலில் போய் விழுந்தாள். எனக்குள்ளே எந்த சக்தியும் கிடையாது. நானும் ஒரு பெண்தான், உணர்ச்சியுள்ள சாதாரண பெண்தான். என்னை தெய்வமாக்கிடாதீங்க. கண்ணீர் விட்டாள். வாரச்சந்தை, பரபரப்பான சூழ்நிலை, நெருக்கி தள்ளும் கூட்டம், சின்ன சின்ன தற்காலிக கடைகள், மலையாக குவிந்து கிடக்கும் காய்கறிகள், பண்டங்கள், விற்பனையாளர்களை விட அதிகமாக கூச்சலிடும் வாங்குவோர் கும்பல். வழி தப்பி வந்துவிட்ட சின்ன பையன் கூடையுடன் சாந்தியை பின்தொடர்ந்தான். அக்கா, முட்டை வாங்குக்கா. திரும்பி பார்த்தால் சாந்தி. அந்த பையனின் கண்களே கழுவி வைத்த முட்டை போல பளபளத்து கொண்டிருந்தன. அதை வேடிக்கை பார்த்தது அவளது முன்னுச்சி மயிர். துருதுருவென்று தெரிந்தான். இந்த அக்கா சைவம், முட்டை தின்ன மாட்டாள் என்றாள். பையன் முகம் கூம்பியது. 8 வித சத்துக்கள் கொண்ட முட்டை தின்ன என்ன என்றான். கைகளை முழங்காலில் ஊன்றி குனிந்து அவளை பார்த்தாள் சாந்தி. வாளு, முட்டையில 8 வித சத்துக்கள் இருக்கிறதா? யார் சொன்னது? யாரும் சொல்லலக்கா, வியாபாரத்துக்காக சொன்னேன். இனிமேல் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லு. 2 முட்டை வாங்கிக்கிறேன். சொல்ல மாட்டேன் என்று அவசரமாக சொன்னவன் 2 முட்டைகளை கண்ணில் வைத்து சோதித்து கொடுத்தான். நான் பொய் சொல்லக்கூடாது, நீங்க மட்டும் சொல்லலாமா? நான் பொய் சொன்னேனா? பின்னே இந்த அக்கா சைவம், முட்டை தின்ன மாட்டான்னு சொன்னீங்களே. சிரித்தவாறு நிமிர்ந்த போது அத்தை நின்றிருந்தாள். என்னடி இது கண்ணு ராவி? சுறுசுறுப்பான பையன் அத்தை, என்கரேஜ் பண்ண வாங்கினேன். அதனால் என்ன? வழியிலே தான் செவ்வந்தி வீடு இருக்கு, கொடுத்துட்டு போயிடலாம். சூழ்நிலையில் திடீரென்று பயம் கலந்த சங்கடம் நெளிவியது. தெளிவாகவே தெரிந்தது. சனியனை எப்ப ரிலீஸ் பண்ணினாங்க என்று முணுமுணுத்தார்கள் சிலர். அட்டகாசமாக நடந்து வந்து கொண்டிருந்தான் ஒரு ரவுடி. கன்னத்திலும் மார்பிலும் இருந்த அறுப்புக்கள், அவனது கையிலே கால்களிலே கட்டப்பட்ட கோழிகள் விடுதலைக்காக கதறின. ஒவ்வொரு கடையாக நின்று சில்லறை வசூல் செய்து கொண்டிருந்தான். சிலர் மகிழ்ச்சியுடன் கொடுத்தார்கள், பலர் சினுங்களுடன் கொடுத்தார்கள். இன்னும் சிலர் அவன் பால்
அப்பால் போனதும் கையை நெட்டி முறித்தார்கள். நாசமாய் போ என்று சொன்னார்கள். இன்னும் போனியாகல, அப்புறம் வா என்று கடைக்காரனின் கன்னத்திலே பலார் என்று அறை விழுந்து பொறி பறந்தது. ராஸ்கல், கர்ஜித்தான் துரை. பிச்சைக்காரனுக்கு சொல்ற மாதிரி அப்புறம் வான்னா சொல்ற, சீவிடுவேன், எடுடா காசை. கண்களை மூடி கையால் துளாவி கிடைத்த நோட்டை நீட்டினான் கடைக்காரன். வந்த வழியே ஓடி வந்த முட்டைக்கார பையனை நிறுத்தினான் துரை. டேய் பொடியா, 4 முட்டை கொடு. அவன் கொடுத்த முட்டைகளை விரலால் தட்டி உடைத்து வாயில் ஊற்றி கொண்டான். ஏப்பம் விட்டான். பையன் காத்து நின்றான். காசு காசு கேட்காதேடா, கைத உதவிழும். பையன் அழ ஆரம்பிக்க கிண்டலுடன் சிரித்த துரை அவனது முட்டை கூடையை பிடுங்கி மேலே தூக்கினான். அதை கீழே எறிய முயலும் போது இது விறுவிறுவென்று அவனை நெருங்கினாள் சாந்தி. கொடு அந்த கூடையை. மதுவினால் சிவப்பேறி போன கண்களை இடுங்கி பார்த்தான் அந்த துரை. அட, ஆர்ரா இந்த குட்டி, இந்த மிரட்டுது? உன் பாட்டி. கொடு அந்த கூடையை. பிடுங்கி பையனிடம் தந்தாள். சின்ன பிள்ளையை ஏமாத்திரியே, வெக்கமாயில்ல? அவன் காசை கொடு. தன்னை உறுத்து பார்க்கும் அந்த கண்களை கண்டதும் சிலிர்ப்பு ஏற்பட்டது அவனுக்கு. புரியாத ஒரு பயம் அவன் நெஞ்சை நெருடியது. எவ்வளோ பையா என்றான். 1 ரூபாய் 36 காசு. எடுத்து தந்தவன் அவளையே திரும்பி திரும்பி பார்த்தவாறு நடந்து போய்விட்டான். அவன் கையில் இருந்த கோழிகள் அழுகை தேய்ந்து தேய்ந்து மறைந்தது. இரவு வருவேன், வந்து விடுவேன் என்று பயமுறுத்தியது மழை. இருண்ட பகுதியில் ஒரு குடிசையில் துரை காத்திருந்தான். அவன் எதிரில் துண்டு துண்டாய் நறுக்கி சிவக்க வறுத்த கோழிக்கறி சூடாரி கொண்டிருந்தது. சோமேறி கைத திட்டினான். எங்கே போயிட்டான்? 7 மணிக்கு வரேன்னான். மணி 10 அடிக்க போகுது. ராஸ்கோல் வரட்டும், சீவிடுறேன். முணுமுணுப்பு நின்றது. திறந்திருந்த கதவு வழியாக மின்னல் வெளிச்சத்தில் அவன் தெரிந்தான். நிமிர்ந்தான். துரை, கசமாலம், எங்கேடா போயிட்ட? நீ இன்னா வாத்தியாரே? வந்தவன் அழுத்து கொண்டான். முன்னே மாதிரி என்ன அடுத்த தெருவிழா விற்கிறாங்க? 3 மைல் காட்டுக்குள்ள போய் வரத்தவள, போலீஸு வேற ஏதோன்னு அலையிறாங்க. போஜாராய் போச்சு. பையிலிருந்து ஒரு புட்டியை எடுத்து தந்தான். ஒஸ்தி சரக்கு போல இருக்கு வாத்தியாரே. வர்ற வழியிலே 4 பயலுவ சுருண்டு விழுந்து கிடந்தானுவ. கார்க்கை திறந்து வாசனையை பிடித்தவன் வாயருகே கொண்டு போகும்போது தட்டி விட்டது ஒரு வளைக்கரம். பறந்து விழுந்த புட்டி சிலீரென்று விழுந்து உடைந்து சிதறியது. ஏமாற்றம், ஆத்திரம். ஏய் என்று சீறி எழுந்த துரை ஓங்கி அரைந்து தள்ளிவிட்ட வேகம் செம்மண்ணில் போய் விழுந்தாள் சாந்தி. கும்பல் கூடிவிட்டது. அவளை தூக்கி நிறுத்தியவர்கள் திடுக்கிட்டார்கள். யாரு? பிரசிடென்ட் ஐயா வீட்டு பொண்ணா? நீ எங்கேம்மா இங்கே வந்த இந்த நேரத்துல? அதுவும் இந்த முரட்டு கைத வீட்டுக்குள்ள? இந்த ஆளு விஷச்சாராயம் குடிச்சிட்டு சாகிறதாக எனக்கு தெரிந்தது. எப்படியும் இவனை காப்பாத்திடணும்னு வந்தேன். காப்பாத்திட்டேன். நான் வர்றேன். இருமா, ரோடு வரைக்கும் துணைக்கு வாரோம். சில பெண்களும் கிளம்பினார்கள். மின்னலும் இடியும் போட்டியிட்டன, உருண்டன. கிழவிகள் கும்பல் ஒன்று துரையின் குடிசை வாசலில் நின்று சபித்தது. உன்னை காப்பாத்த வந்த தெய்வம் டாது, அதை கை நீட்டி அடிச்சிட்டியே, விளங்குவியா நீ? உன்னை அந்த மகமாய் தாண்டா கேட்கணும். பொங்கடி கைதேங்களா? ஆத்திரத்துடன் இறைந்து விட்டு கதவை படீரென்று சாத்தினான். கத்தினான். ஏண்டா நிக்கிற கசமாலம்? போ இன்னொன்னு வாங்கிட்டு வா. போ வாத்தியாரே. இப்ப யார் அந்த காட்டுக்குள்ளே ஓடுறதாம்? நம்மாலே முடியாது என்று அந்த ஆள் துரை டாய் என்று கர்ச்சித்ததும் சிரித்தான். எனக்கு தெரியுமே நீ மறுபடி கேட்பேன்னு, அதான் முன்னாலேயே உஷாராயிட்டேன் என்றவன் சட்டையை தூக்கினான். ஒட்டிப்போன அவன் வயிற்றுக்கும் லுங்கிக்கும் இடையே துருத்தி கொண்டு நின்றது இன்னொரு புட்டி. துரையின் முகம் பூரித்தது, விகசித்தது. மழை வந்தே விட்டது. தீபா அலுப்புடன் நடந்து வந்து கொண்டிருந்தாள். குன்னூரில் சிநேகிதிக்கு கல்யாணம். திரும்பும் போது பஸ் நின்று விட்டது. தள்ளி பார்த்தும் புறப்பட மறுத்தது. அடுத்த பஸ் 6 மணிக்குத்தான் வரும். இன்னும் 2 மணி இருக்கின்றது. காத்திருப்பானேன்? பொடிநடையாக போனாலும் கூட இருட்டுவதற்குள் ஊருக்குள் போய்விடலாமே. நடக்க ஆரம்பித்தாள். சலிப்புடன். சலிப்புக்கு காரணம் இருந்தது. கல்யாண பெண்ணை தவிர வேறு யாரையுமே அவளுக்கு தெரியாது. அந்த தோழி தாலி கட்டி கொள்வாளா? இவளோடு பேசிக்கொண்டிருப்பாளா? ஒரே அடியாக போர் அடிக்க ஆரம்பித்து விட்டது. சாப்பிட்டதாக பேர் பண்ணி 2 மணிக்கே தேங்காய் பையை வாங்கி கொண்டு புறப்பட்டு விட்டாள். தேங்காய் பை கையில் இருந்த பிளாஸ்டிக் பையை திறந்து ஆராய்ந்தாள்.
வதக்கலான ஒரு சாத்துக்குடியும் கருகிப்போன 2 வெற்றிலையும் ஒரு சின்ன கொட்டை பாக்கும் இருந்தன. சாத்துக்குடியை மட்டும் வைத்துக்கொண்டு பையை சுருட்டி கசக்கி தடுப்பு சுவருக்கு அப்பால் தூக்கி எறிந்தாள். அந்த மர பாதாளத்துக்குள் அது எங்கே போய் விழுந்ததோ. சாத்துக்குடியை உரித்தவாறு நடந்தாள். அருகில் மிக அருகில் கிரீச்சென்ற பெரிய ஒளியுடன் கார் வந்து நின்றதும் கண்களை மூடிக்கொண்டு அலறினாள். கண்ணை திறவாமலேயே ரோமியோ என்றாள். சரிதானா? உமாசங்கர் சிரித்தான். குட் மார்னிங். நோ. சுட்டு விரலை அசைத்தாள். குட் ஈவினிங். உற்சாகமாக காரை நெருங்கி வந்தாள். லிஃப்ட் ப்ளீஸ். கதவை திறந்து விட்டான். ஏறி அமர்ந்தவள் சிரிக்க ஆரம்பித்தாள். என்ன இது திடீர் அரை டிக்கெட்டா மாறிட்டீங்க? அவன் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸில் இருந்தான். டோர்னமெண்ட் ஜெயித்து வருகிறேன். கட்டை விரலால் பின் சீட்டை சுட்டி காட்டினான். பெரிய பிளேயரை ஜெயிச்சுட்டு வர்றேனாக்கும். எவ்வளோ பெரிய கப்! அரை ஆள் உயரத்துக்கு ஜம்மண்டு இருந்த அந்த கோப்பையை பார்த்து வியந்தாள். எனக்கு கொடுங்களேன் ப்ளீஸ். குழந்தைத்தனமான அவளது ஆசை அவனுக்கு சிரிப்பு மூட்டியது. என்ன தயங்குறீங்க? தீபா அதட்டினாள். எப்படியும் எங்க வீட்டு மாப்பிள்ளையாக போறீங்க. நீங்க ஜெயித்தது எங்க வீட்டில் இருந்தால் தப்பு இல்லையே. டேக் இட். சிரித்தான். இட் இஸ் யுவர்ஸ். ஓ தேங்க்யூ. கைதட்டி குதூகலித்தாள் தீபா. அவன் சிரித்த போது கீழ்வரிசை பற்கள் பளிச்சிடுவதை பார்த்தாள். முன்னையே சொல்லி இருக்கேன். சுட்டு விரலை காட்டி எச்சரித்தாள். அப்படி சிரிக்காதீங்க, அப்புறம் தங்கைக்கு போட்டியா நானே உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிடுவேன். கார் ஊரை அடையும் போது ஒரு கும்பலே நின்றிருந்தது. ஊருக்குள் நுழைய முயலும் மக்களை தடுத்து கொண்டிருந்தார்கள். இறங்கி விசாரித்தார்கள். முதல் நாள் இரவு சாந்தி சேரிக்கு போய் ஒரு முரடனை குடிக்க விடாமல் தடுத்து வந்திருக்கிறாள். அவன் விஷ சாராயம் குடித்து சாவதாக தனக்கு தோற்றம் தெரிந்ததாக சொல்லி இருக்கிறாள். அது உண்மையாகி விட்டது. அந்த முரடன் மத்தியானம் செத்து போய்விட்டான். மறுபடியும் சாந்தி சொன்ன வாக்கு பலித்து விட்டது. ஊரே அதிசயித்து நின்றது. அத்தியாயம் 8. வாசலுக்கு வந்து நின்றாள் சாந்தி. சோர்ந்திருந்தாள். வர வர அவளுக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. எப்போதுமே கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக அமர்ந்து அம்மா சாந்தலட்சுமி என்று கம்பீரமாக கூப்பிடும் அப்பா இப்போதெல்லாம் இவள் நெருங்கினாலே எழுந்து நிற்க ஆரம்பிக்கின்றார். பூஜை முடிந்து ஆரத்தி தட்டுடன் வரும் அத்தை என்ன சின்னது நல்லா இருக்கணும் என்று விபூதி பூசிவிடும் அத்தை இவளுக்கே ஆரத்தி எடுக்க ஆரம்பிக்கிறாள். ஏய்டி இவளே, எங்கேடி உன் ரோமியோ? ரொம்ப நாளா காணோம் என்று கேலி பேசி சீண்டி விடுகின்ற தீபா இவளை கண்டாலே பேயை கண்டால் போல் மிரளுகிறாள். அத்தை கூப்பிடுறா போலிருக்கே என்று ஓடுகிறாள். இல்லாவிட்டால் புத்தகம் தலைகீழாக இருப்பதை உணராமல் ஆழ்ந்து படிப்பவளைப் போல நடிக்கின்றாள். கிருஷ்ணன் மாமா ஊருக்கு போய்விட்டார். பணக்காரி செவ்வந்தி வருவதே இல்லை. திடீரென்று வீடே சூன்யமாகி தான் மட்டும் தனியாகி நிற்பது போன்ற பிரமை அவளை பிடித்து வாட்டியது. அப்பா இல்லை. திடுக்கிட்டு சுயநினைவுக்கு வந்த சாந்தியின் எதிரில் உமாசங்கர் தெரிந்தான். வாங்க. கண்களை துடைத்தவாறு உள்ளே போனாள். அழுதாயா? நோனோ. சிரிக்க முயன்று தோற்றாள். நானே நாளனும் பொய் சொல்கிறது ஒரு தனிக்கலை சாந்தி. உமாசங்கர் சொன்னான். ஐ எம் சாரி. உனக்கு அது வரல. என்னை விட்டு எல்லோரும் விலகி விலகி போறாங்க. நான் தனியாளாய் போயிட்டேன். நீங்களும் என்னை விட்டு விலகி போயிடாதீங்க ப்ளீஸ். அவன் குரலில் பழைய நெருக்கம் இல்லை. வந்து சொல்லுங்க. பெங்களூர் போறேன். வர 10 நாள் ஆகும். சரி, வந்ததுக்கு அப்புறமே உங்க அப்பாவை சந்தித்து பேசுறேன். ஆகட்டும். வரட்டுமா? நடந்தவன் நின்றான். இன்னைக்கு நாளும் கிழமையும் கூட இல்லையே. ஏன் அத்தை எண்ணெய் தேய்ச்சிக்க சொல்றாங்க? உங்க அப்பன் சொன்னான். அப்பா சொன்னாரா? புரியவில்லை சாந்திக்கு. ஏன்? கோயிலே ஏதோ விசேஷமாம். அத்தை போய்விட்டாள். புரியாத நிலையிலேயே குளித்தாள். மஞ்சள் பூசிக்கொண்டாள். இந்த பட்டுப்புடவையை கட்டிக்க. இதில் உங்க அம்மா நகையெல்லாம் இருக்கு, போட்டுக்க. அம்மாவின் நகைகள் பழங்காலத்து பாணி நகைகள். நான் முகம் கூட பார்த்தறிய அம்மாவின் உடம்பிலே தவழ்ந்த நகைகள். காரணமில்லாமல் கண்ணீர் வந்தது. ஒவ்வொன்றாக எடுத்து போட்டு கண்ணாடியில் பார்த்தவளுக்கு சிரிப்பு வந்தது. இதென்ன கல்யாண பெண் போல. ஆச்சா, அவசரமாக வந்தாள் அத்தை. போகலாமா? இருங்க அத்தை, நகையை கலற்றி வச்சிட்டு வர்றேன். கலற்றுறதாவது? அப்படியே வா. ஐயோ, இத்தனையும் போட்டு கொண்டா? தெருவிலே நடந்தால் பார்க்குறவங்க கைகொட்டி சிரிப்பாங்க. கைகொட்டி சிரிக்க மாட்டாங்க. அத்தை கையை பிடித்து இழுத்தாள். மகாலட்சுமி மாதிரி இருக்கிற. கையெடுத்து கும்பிடுவாங்க. கையெடுத்து விழித்தாள். என்ன அத்தை சொல்ற?
எல்லாம் தானா புரியும். அத்தை அவளை இழுத்து கொண்டு நடந்தாள். தெரு வீடுகளிலெல்லாம் வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். 2 பேரும் நடந்தார்கள். அக்கம் பக்கத்து பெண்களில் 2 பேர் சேர்ந்து கொண்டார்கள். இன்னமும் கொஞ்ச பேர். மேலும் சிலர். கோவிலை அடையும் முன் ஒரு பெரிய ஊர்வலமே உருவாகி விட்டிருந்தது. சாந்தி எதையோ கேட்க நினைப்பதற்குள் கோயில் வாயிலில் நாதசுரம் முழங்க ஆரம்பித்திருந்தது. தெருவே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. கும்பல் நெருங்கு தள்ளிற்று. அம்மா தாயே என்று கன்னத்தில் போட்டு கொண்டார்கள் சிலர். இன்னும் சிலர் காலிலே விழுந்து வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன இது? விலகினால் சாந்தி. என்னை ஏன் வணங்குறீங்க? தாயே, எங்களை சோதிக்காதே. ஊர் பெரியவர்கள் கைகூப்பி நின்றார்கள். நீ தெய்வாம்சம் பொருந்தியவ, கிராமத்துக்கு தாய், கண்கண்ட தெய்வம். உனக்கு விழா எடுக்கிறதிலே நாங்க எல்லாம் ரொம்ப பெருமைப்படுறோம். நான்சென்ஸ். அவளுக்கு அழுகையே வந்து விட்டது. நான் ஒரு பெண், தெய்வாம்சம் கிடையாது. நானும் உங்களிலே ஒருத்தி. இதையெல்லாம் கேட்டால் எங்கப்பா ரொம்பவும் வருத்தப்படுவார். விடுங்க, என்னை விடுங்க. கூட்டத்தை விலக்கிவிட்டு கோயில் கோபுர வாசலை கடந்து உள்ளே படியிறங்கியவள் நின்று விட்டாள். திடுக்கிட்டாள். எதிரே 28 பூரண கும்ப கலசங்களோடு வேதியர்கள் மந்திரமோதி நின்றார்கள். அவர்களின் நடுவிலே அப்பா. அவள் உள்ளம் சுக்கள் சுக்களாக உடைந்தது. விழி பிதுங்கி பார்த்தவாறு நின்றவளை நெருங்கி பயபக்தியுடன் கும்பிட்டார் பதஞ்சலி. வயதில் பெரியவர்கள், பிள்ளை பெற்ற மகராசிகள், ஊர் பெருந்தரக்காரர்கள் அத்தனை பேரும் காலில் விழுந்து வணங்கியதை பிரமையுடன் பார்த்தவாறு நின்றவள். மூச்சு திணறியவள் அவளை பெற்றவரை வணங்கி வந்தபோது சாய்ந்தாள், சரிந்தாள், துவண்டு விழுந்து மயங்கி போனாள். கண் விழித்ததும் ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள். இதற்கு மாற்றாக ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்தே ஆகணும். அத்தியாயம் 9. ஏய் டிரைவர், ஜெனிஃபர் அழைத்தாள். கொஞ்சம் வேகமாத்தான் போயேன். நோ மேடம் என்றான் டிரைவர் ஸ்தானத்தில் இருந்த ஜோ. மேலே ஏறும் போது ஸ்பீடை தாண்டக்கூடாதாம். உங்க டேடியின் கண்டிப்பான உத்தரவு. ஜென்னி சிரித்து கொண்டாள். இவர்கள் வீட்டு டிரைவரை காக்காய் பிடித்து அவனுக்கு பதிலாக ஜோ ஊட்டிக்கு டிரைவராக மாறி வந்திருக்கின்றான். கல்லூரி தோழிகளான மரியா, லூசி, மிலியாண்டா, அனிலாவுடன் கிளம்பி சீசனுக்காக ஊட்டிக்கு போய்கொண்டிருந்தாள் அவள். டிரைவர் டிரைவர் அனிலா குதித்தாள். கொஞ்சம் வண்டியை நிறுத்தினான். சராசரியாக ஜனங்கள் பாதை வழியே சாரியாக ஜனங்கள் பாதை வழியே இறங்கி போவது தெரிந்தது. ஏதோ திருவிழா போலிருக்குடி இவளே, அனிலா கேட்டாள். போய் பார்க்கலாமா? நோ, மறுத்தாள் ஜென்னி. இந்த யூஸ்லெஸ் டிரைவர் ஓட்டுற வேகத்துக்கு நேரே போனாலே இருட்டி போயிடும். வேடிக்கை பார்க்க வேற நின்றுட்டா அவ்வளவுதான். நாளைக்கு காலையிலே தான் ஊட்டி போய் சேர முடியும். ஜோ பல்லை கடிப்பது கண்டு ரசித்து சிரித்து கொண்டாள். யாரோ பெண் சாமியார் என்று பேசிக்கொண்டு போவது கேட்டது. பெரிய ராங்கிக்காரினி என்றாள் அனிலா ஏமாற்றத்துடன். சரியான குடாக். நீ போப்பா யூஸ்லெஸ் டிரைவர். ஹேர்பின் பெண்ட் என்ற எச்சரிக்கை சுவரை மோதுவது போல் துட்டு திரும்பிய கார் உதகமண்டலத்தை நோக்கி பறந்தது. யாவ் என்று பெண்கள் அலறும் அளவுக்கு சிரித்தவாறு உள்ளே வந்த ஜென்னி நின்றாள், கவனித்தாள். ஆச்சரியமாயில்லை? மேஜை மேல் கவிழ்ந்திருந்தார்கள் தோழிகள். அசல் ஜென்னி மாதிரியே இல்லை என்று வியந்து கொண்டிருந்தார்கள். என்னடி அது? என்னை மாதிரி என்ன இருக்கு? ஜென்னியின் குரல் கேட்டதும் நிமிர்ந்தார்கள். ஹாய் ஜென்னி, டிரைவர் பத்திரமா இருக்காராடி? அனிலா மட்டும் ரூப் தேரா மஸ்தானா என்று ஆரம்பித்தாள். தத் என்றாள் ஜென்னி வெட்கத்துடன். தமிழ் பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருந்தது. வருவதை கூறும் பெண் சாமியார் என்ற குறிப்போடு படமும் இருந்தது. அந்த பெண், அந்த சாந்தியின் உருவம் ஜென்னியின் உருவமும் ஒன்றாக இருந்தது. கொஞ்சம் இது என்று மிலியாண்டா அவளது பாப் தலையை நடுவில் வகிடு எடுத்து வாரி விட்டாள். லிப்ஸ்டிக்கினால் நெற்றியில் ஒரு பொட்டு வைத்தாள். ஒரு புடவையை தட்டி சுற்றி பார்த்தாள். சர்ப்ரைஸ் டி இவளே, அதே மாதிரி ஆயிட்ட. செய்தியை முழுக்க படித்தாள் ஜென்னி. பூங்குளம் எங்கோ படித்த நினைவு வந்தது. பதஞ்சலி என்பவரின் மகள் பதஞ்சலி நினைவுக்கு வந்துவிட்டது. மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து இந்து கோயில் கவர். ஏண்டி, இந்த பூங்குளம் கிராமம் எங்கே இருக்காம்? ஊட்டி வர்ற வழியிலே இருக்கு. அதுதாண்டி நேற்று வருகிறப்ப காரை நிறுத்தி விசாரிக்கல, ஒரு ஆள் கூட பெண் சாமியார்னு சொல்லிட்டு போனானே. ஜென்னி கிளம்பினாள். தொட்டபெட்டா ப்ரோக்ராம் கேன்சல். நோ, எஸ், நான் சாயங்காலம் அந்த பூங்குளத்துக்கு போறேன். ஏண்டி? அனிலா கேட்டாள். எதிர்காலத்தை பற்றி கேட்க போறியா? இல்ல. ஜென்னி நடந்தாள். இறந்த காலத்தை புரிஞ்சுக்க போகிறேன்.
அத்தியாயம் 10. ஏற்கனவே உள்ளே போயிருந்த 2 லார்ஜ் பெக் ஆல்வாவை தள்ளாட வைத்திருந்தன. 3வது முறையாக கிளாஸை நிரப்பும் போது ஜென்னி வந்தாள். என்னம்மா தெரிஞ்சுக்கணும்? என் மகளா வளர்ந்தியே? அதையா? வளர்ந்த கதை எனக்கு தெரியுமே, பிறந்த கதைதான் எனக்கு குழப்பமாயிருக்கு. கோப்பையில் அவர் போட்ட ஐஸ் துண்டுகள் சலசலத்தன. சொல்றேம்மா. அப்பா, உன் அம்மாவுக்கு பிரசவ நேரம், உங்க மனைவிக்கு என்றாள் ஜென்னி அழுத்தமாக. போதை கண்களால் உற்று பார்த்தார் அவர். சரி, என் மனைவிக்கு அது பிரசவ நேரம். ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்தது. டாக்டர் சொன்னார், இருதயம் ரொம்ப பலவீனமாயிடுச்சு. எந்த ஒரு சின்ன அதிர்ச்சியையும் அவளுக்கு ஏற்படுத்தக்கூடாது, அது உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னார். சோதனை மாதிரி அன்னைக்கு ராத்திரியே குழந்தையும் பிறந்து செத்தும் போயிட்டுது. எனக்கு அதிர்ச்சி. அதை அவகிட்ட எப்படி சொல்ல முடியும்? சொன்னால் நான் குழந்தையை மட்டுமில்லை, அவளையும் சேர்த்தே இழக்க வேண்டி வரும். ஓ ஜீசஸ்! நான் மண்டியிட்டு பிரார்த்தனை பண்ணினேன். வாய்விட்டே புலம்பிவிட்டேன் போலிருக்கு. என் பிரார்த்தனை ஒரு தாயின் காதிலே விழுந்தது. ஒரு பிரசவத்திலே 2 பெண்களை பெற்றிருந்தாங்க அந்த அம்மா. நர்ஸை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கா. கொஞ்சமா பழகினாலும் என் மனைவி பேரிலே அவளுக்கு பாசம் இருந்தது. அவர் கண்கள் கலங்கின. அதுக்குள்ளே மயக்கம் தெளிஞ்சிட்ட என் மனைவி குழந்தையை கேட்க ஆரம்பிச்சிட்டா. தற்காலிகமாக தன்னுடைய குழந்தையை கொண்டு போய் கொடுக்க சொல்லி ஜாடை காட்டினாங்க அந்த அம்மா. இறந்த குழந்தையை அந்த அம்மா பக்கத்திலேயே விட்டு வச்சுவிட்டு குழந்தையை கொண்டு போயிட்டோம். 3வது பெக் சுறுசுறுவென்று அவருள் இறங்கியது. மறுநாள் காலையிலே தான் வருவாருன்னு எதிர்பார்த்த அந்த அம்மாளுடைய கணவர் அந்த ராத்திரியே வந்துட்டார். செத்து போன குழந்தை தன்னுடையதாக நினைச்சு அதை கொண்டு போய் சடங்கு நடத்தி புதைக்க அனுமதி கேட்க ஆரம்பிச்சிட்டார். அந்த அம்மாவை போலவே நாங்களும் திணற ஆரம்பிச்சோம். எதையும் சொல்ல முடியாமல் தவிச்சோம். அவர் கொண்டு போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா புலம்பி அழுதாங்க. நானும் நர்ஸும் ஆறுதல் சொன்னோம். சீக்கிரமே ஊருக்கு வந்து குழந்தையை ஒப்படைக்கிறதாக நாங்க சத்தியம் செய்யவே அரை மனசோட புறப்பட்டு போனாங்க. கொஞ்ச நாளைக்கெல்லாம் ஊட்டி போன போது அந்த பூங்குளம் கிராமத்துக்கு போனேன். போன பிறகுதான் அந்த அம்மா செத்து போனதாக தகவல் கிடைச்சது. நடந்த சம்பவத்துக்குன்னு இருந்த ஒரே நம்பிக்கை சாட்சி போயிட்டாங்கன்னதும் திரும்பிட்டேன். சோ ஜென்னி கேட்டாள், நீங்க என்னை பெற்று வளர்க்கல. ஐ ஆம் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. ஜென்னி, ப்ளீஸ் என்னை கொன்னுடாதேம்மா. அப்போ இருந்த சூழ்நிலைக்கு அதை தவிர வேறு எதுவும் செய்ய தோணலை. சாக இருந்த மனைவியை காப்பாற்ற வழி இல்லாமல் போச்சு. உணர்ச்சி வசப்பட்டாள் ஜென்னி. கடகடவென்று பேசினாள். அப்படியும் கூட நீங்க அவங்களை காப்பாத்திடலையே. அந்த புண்ணியவதியோட முகத்தை பார்த்த ஞாபகம் கூட எனக்கு இல்லையே. அவங்க போனதுக்கு அப்புறம் கூட என்னை சொந்தக்காரங்க கிட்ட அனுப்பாம இருக்கீங்க. ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாற்றி உங்களுக்கு உரிமை இல்லாத அவ குழந்தையை உரிமையோட வச்சிருக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க இப்படி நடந்திருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை டேடி. அவளது வார்த்தைகள் அவருக்கு கோபம் ஊட்டின. ஷட் அப் ஜென்னி. எழுந்து நின்றார். என்னை சீண்டி விடாதே. நான் ஏற்கனவே கோபமாயிருக்கிறேன். என் மேலேயா? ஏன்? உன் காதல் விவகாரம் என் காதுக்கு எட்டி இருக்கு. சீறினார். காதலிக்கிறதை தவறுன்னு நினைக்கிறவன் நான் இல்லை. நான் காதலுக்கு எதிரியும் இல்லை. ஆனால் அதிலேயும் ஒரு பாரம்பரியம் வேணும், தகுதி இருக்க வேணும். சுத்தமான மனசு இருக்கு அவருக்கு. அவர் வாழ்க்கையிலே ரகசியங்கள் இல்லை. பிறரை ஏமாற்ற தெரியாத உத்தம பிறவி. அந்த யோகியே போதும் அவர் என்னை காதலிக்க. ஜென்னி, அதிக பிரசங்கி. வாட் இஸ் ராங் வித் யூ? ஏன் இப்படியெல்லாம் பேசுற? கோ டு பெட். இல்லை டேடி, இவ்வளவு தூரமான பிறகு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். லெட்டஸ் டிஸ்கஸ். அவர் துவண்டார். நோ பேபி, நோ. கெஞ்சினார். என் மனநிலை சரியில்லை. இப்போ அந்த நிலையிலே நான் எதையுமே பேச விரும்பலை. என்னை விட்டுடுமா? முடியாது டாடி. இதை பாரி பேச அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ கிடைக்காதோ தீர்க்கமாக சொன்னால் ஜென்னி. இப்போவே எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும். சரி சரி, பேசலாம். இன்னொரு கிளாஸ் ஷாம்பெயினை ஊற்றி கொண்டார். யார் அவன்? ஒரு சுத்தமான ஆள். ஊர்? இதே ஊர். பெயர் ஜோ. முழு பெயரை சொல்லு. ஜோசப் ஆறுமுகம். ஆறுமுகம் உறுத்து பார்த்தார். ஹி மஸ்ட் பி கன்வெர்டட் கிறிஸ்டியன். தலை குனிந்தாள் ஜென்னி. நானும் ஒரு கன்வெர்டட் கிறிஸ்டியன் தானே. எந்த கோணத்தில் பார்த்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது. அவனை மறந்துடு. இட் இஸ் டூ லேட் டேடி. சிவப்பேறிய விழிகளால் உறுத்து பார்த்தார். என்ன சொல்ற? நாங்க வாழ்ந்துட்டோம் டேடி. ஜென்னி. அடுத்த வினாடி அவள் கன்னத்தில் மாறி மாறி இடி இறங்கியது. போயிடு. நான் கொலைகாரனா மாறுகிறதுக்கு முன்னாலே இங்கிருந்து போயிடு. போறேன் டேடி. அவர் எழுந்து அரை வாசலில் நின்று பார்த்தபோது அவள் மாடிப்படி ஏறிக்கொண்டிருந்தாள்.
பேப், மை பேபி ஜெனி உருகினார். குட் நைட் கூட சொல்ல மாட்டாயாமா? நின்றாள். திரும்பி பார்த்து கலங்கினாள். நான் குட் நைட் சொல்ல போய் அது குட் பை ஆயிடுமோன்னு பயமாயிருக்கு. அதனாலே தான் பேசாமல் போறேன். உள்ளே திரும்பி போனவர் ஷாம்பெயின் பாட்டிலை எடுத்து கிளாஸில் ஊற்ற முயன்றார். பொறுமையின்றி பாட்டிலேயே வாயில் கவிழ்த்து கொண்டார். சிலீரென்று பாட்டில் உடையும் ஓசையும் ஐ வில் கில் தட் பாஸ்டர்ட் என்ற கூவலும் ஜெனியின் காதில் தெளிவாக கேட்டன. அவள் கண்கள் பனிக்கு வழிந்தவாறு இருந்தன. மறுநாள் காலை அபரிதமான போதையினால் ஏற்பட்ட மூளை அலர்ச்சியை தலையை உதறியும் பிடித்து விட்டு கொண்டும் உதிர்க்க முயன்ற தாமஸ் அல்வாவிடம் வந்தான் ஆரோக்கியம். சார், பேபியை காணோங்க. என்னது? படுக்கை மேலே இந்த கடுதாசி மட்டும் கிடந்ததுங்க. படித்தவர் முகம் வெளுத்தது. டாடி, உரிமை இல்லாத வீட்டில் இருக்க மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. அதுவும் இல்லாமல் என் காதலருக்கும் நான் இங்கிருந்தால் ஆபத்து. போகிறேன், தேட வேண்டாம். ஜெனிஃபர், மை பேபி. அத்தியாயம் 11. பெங்களூர் கண்டோன்மெண்டில் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் நுழையும் போதே எட்டி பார்த்தான் ஜோ. ஹாய், கூச்சலிட்டு கையாட்டினான் பீட்டர். பிளாட்பாரத்தில் இருந்த நண்பனும் கையசைத்தான் உற்சாகமாக. உன் ட்ரங்கால் வரும்போது சரியான போதை எனக்கு என்றான். என்ன போதை என்று ஜோ கண் சுமிட்ட. ஏய் என்று பீட்டர் எச்சரிக்க சிரித்தாள் ஜென்னி. புறப்பட்டதிலிருந்து அவள் சிரிக்கும் முதல் சிரிப்பு அது. ராஜாஜி நகரில் ஆடம்பரமான பங்களாவுக்குள் கார் போயிற்று. இதுதான் நான் சொன்ன பங்களா. இங்கேதான் தங்கப் போகிறீர்கள் என்றான் பீட்டர். பயப்படாதே, வீடு என் மாமாவுடையது. வருஷத்தில் 11 மாசம் லண்டனில் இருப்பார். வரும்போது மட்டுமே இங்கே தங்குவார். வாடகை பற்றி கவலை இல்லை. வீட்டையும் தோட்டத்தையும் சுத்தமாய் பராமரித்தால் அதுவே போதும். அப்புறம் என்ன? பர்ஸை திறந்தான் பீட்டர். சில 100 ரூபாய் தாள்களை நீட்டினான். வேலை கிடைக்கிற வரை செலவுக்கு இருக்கட்டும். நோ தேங்க்ஸ் பீட்டர். ஜென்னி மறுத்தாள். வீடு ஏற்பாடு செய்தவரை தேங்க்ஸ். செலவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு. தோளை உயர்த்தி கையை விரித்த பீட்டர் பணத்தை மீண்டும் பர்சிலேயே திணித்தான். ஏதாவது தேவையானால் ஃபோன் பண்ணு. நம்பர் தெரியுமில்லையா? வரேன். கிளம்பியவன் பேபி என்று ஜெனியின் கன்னத்தை தட்டிவிட்டு போனான். ஜென்னியின் முகம் சுணுங்கியது. ஏய் ஜோ, முதலில் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை தேடிப்பிடி. முதலில் கல்யாணம், அப்புறம்தான் மறு காரியம். அவளை ஆவேசமாய் தழுவிக்கொண்டான். அவனது இளமையின் சூடு அவளுக்கு இதமாக இருந்தது. அவளது பெண்மையின் மென்மை அவனுக்கு பிடித்திருந்தது. பெட்ரூம்? என்னை தூக்கி கொண்டே போகிறதானாள். டன். தூக்கி கொண்டாள். குறும்புடன் மாடியை சுட்டி காட்டினாள். படிகளை கண்டதுமே தலையை சுற்றியது அவனுக்கு. முதலில் அதிவேகமாக ஏறினான். பிறகு வேகமாக ஏறினான். பிறகு ஏறினான். பிறகு மூச்சு வாங்கியது. தொடைகள் நடுங்கின. ஜென்னி ரசித்து சிரித்தாள். அறைக்குள் போனதும் அவளை இறக்கிவிட்டு கட்டிலில் போய் விழுந்தான். மூச்சு வாங்கிற்று. அவன் அருகில் படுத்த ஜென்னி மெல்ல தன் உதடுகளால் அவன் உதடுகளை நெருடிய போது விலக்கி விட்டான். நாட் நவ். சிரித்தவாறு மெல்லாந்து படுத்தாள். அரை சிவப்பு நிறமாக இருந்தது. சின்னதாக சிவப்பில் லவ் என்ற நியான் சைன் அறை முழுவதையுமே சிவப்பாக காட்டியது. பீட்டரின் ஏற்பாடு போலிருக்கு. அவனுக்கு சிவப்பு விளக்கும் நெருக்கம் அதிகமாச்சே. ஏய் ஜோ, முதலே இந்த அறையை பச்சையாக்கு. பதிலில்லாமல் போகவே கவிழ்ந்து அவன் முன்னுச்சி மயிரை உலுக்கினாள். ஏய், மறுபடி பதிலில்லாமல் போகவே. தூங்குறியா? சரி என்று மெல்லாந்து படுத்தவள் கண்ணை மூடப் போகும் நேரம் ஹோ என்ற கூவலுடன் அவள் மேல் விழுந்தான் ஜோ. ஏய், இது பரவினான். படர்ந்தாள். மாலை நெருங்க நெருங்க குளிர் அதிகமாகியது. வலி வலி வலி. பல்லை கடித்து வலியை பொறுத்து கொண்ட ஜென்னி கட்டிலை விட்டு இறங்கினாள். வலி, வயிற்றை சுண்டி இழுக்கும் வலி. டாக்டரை கூப்பிட நிதி நிலைமை இடம் தரவில்லை. ஐயோ, வாய்விட்டே புலம்பியவள் தட்டு தடுமாறி அறையை கடந்து வந்தாள். மயங்கி சரிந்து அமர்ந்து விட்டாள். ஹாய் ஜோ. சுயிங்கம் என்றவாறு வந்த பீட்டர் ஹாய் பேபி என்று ஜென்னியை நோக்கி கை நீட்டவே நகர்ந்து கொண்டாள். உட்கார் என்றான் ஜோ. அதற்கெல்லாம் நேரமில்லை, ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் என்றவன் ஜென்னியை கேட்டான். வாட் இஸ் ராங் வித் யூ பேபி? வாடிப்போ இருக்கிறியே. கண்ணுக்கு கீழே கருவட்டம் வேறு விழுகிறது. என்னம்மா?
ஒண்ணுமில்லை. என்ன ஒண்ணுமில்லை? 4 நாளிலே கிளவியாயிட்ட. ஒண்ணுமில்லை பீட்டர். டேடியே பிரிஞ்ச ஏக்கமாய் இருக்கும். இருக்கும். கொஞ்ச நேரம் சுயிங்கம் மென்றவன் சொன்னான். ஜோ, நாளை காலை ஃப்ளைட்டிலே காஷ்மீர் போகிறேன். திரும்ப 10 நாளாவது ஆகும். முக்கியமான வேலை. கூச்சப்படாமல் சொல். பணம் ஏதாவது தேவையா? ஜோ புரிந்து கொண்டான். புதுப்பெண்ணோடு உல்லாச பயணம் போகின்றான். வந்து நோ தேங்க்ஸ் என்றாள் ஜென்னி. என்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்கு. உன் அக்கறை எங்களுக்கு நன்றி. சுயிங்கம் என்றவாறு அவன் போனதும் ஜோ கேட்டான். ஏன் ஜென்னி, அவனாக உதவினாலும் கூட மறுக்கிற? ஏன், வாங்கினால் என்ன? பணத்தை கொடுத்து நாளைக்கு கூடவே காஷ்மீருக்கு என்னையும் கூப்பிட்டால் நான் போகலாமா ஜோ? ஜென்னி, அவன் புறவி குணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையாய்த்தான் இருக்க வேணும். தவிர யார் பணமும் எனக்கு வேண்டாம். நீ சம்பாதித்து கொடு, நிறைய செலவழிப்போம். நானும் அலையிறேன். வேலை கிடைச்ச பாடில்லை ஜெனி. உன்கிட்ட மிச்சம் எவ்வளவு இருக்கு? ஒரே ஒரு 100 ரூபாயும் சில்லறையாய் 27 ரூபாயும் இருக்கு. இடிந்து போனான். இது எத்தனை நாளைக்கு வரப்போகிறது? அப்புறம் கவலைப்படாதே ஜோ. அருகில் வந்து அணைத்து கொண்டாள். நானும் நிறைய அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். 2 இடங்களிலிருந்து இன்டர்வியூவுக்கு வர சொல்லி இருக்காங்க. பார்ப்போம். அவன் கண்கள் கலங்கி இருப்பதை கண்டதும் அவனது கழுத்தை வளைத்து அருகில் இழுத்தாள். அவர்களின் உதடுகளுக்கான இடைவெளி குறைந்து கொண்டே வரலாயிற்று. இன்டர்வியூவுக்கு வந்த பெண்களின் முகத்தை கண்டதும் ஜென்னி நம்பிக்கை இழப்பது வெளிப்படையாக தெரிந்தது. பாவி பெண்களா, எனக்கும் உங்கள் நிலைதானா என்று நினைத்து கொண்டவள் சிரிப்பை மற்றவர்களால் பார்த்தால் தவறாக நினைப்பார்களோ என்ற நினைப்பில் இடது புறங்கையால் நெற்றியை அழுத்தி கொண்டு குனிந்தாள். சட்டைக்கெல்லாம் விரலுக்கும் நெற்றிக்கும் இடையே வியர்வை கசகசக்க ஆரம்பித்தது. புருவங்கள் முடிச்சேறி அவிழ்ந்தன. வயிற்று வலி. சங்கடத்துடன் எழுந்து சுற்றிலும் பார்த்தாள். சுறுசுறுப்பாக இயங்கும் ஆபீஸ். ஆபரேட்டரின் எஸ் கூவ வெறுப்புடன் பார்க்கும் பெண்கள். கூடாது, இங்கே மயங்கி விழக்கூடாது. விருட்டென்று எழுந்து நடந்தாள். வயிற்றில் பந்து போல் சுருண்டு இருதயத்தை தாக்கியது. லிப்டுக்கு வந்து பித்தானை அழுத்தினாள். போய்விட வேண்டும். இந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரம் போய்விட வேண்டும். ஏனோ பூங்குளம் ஞாபகத்திற்கு வந்தது. பதஞ்சலியை நினைத்து கொண்டாள். அவள் அப்பா. வயிற்று வலி முன்பெல்லாம் எப்போதாவது வரும். இப்போதெல்லாம் அடிக்கடி வருகிறதே. இதை நம்பி எப்படி ஆபீஸில் சேருவது? நிற்க முடியாமல் தடுமாறி சுவரை பிடித்து கொண்டாள். நல்ல வேளை, யாரும் பார்க்கவில்லை. லிஃப்ட் கதவு திறந்தது. டாக்டர் ஜோ கேட்டான். அவளுக்கு என்ன உடம்பு? சொன்னால் தாங்குவாயா? எக்ஸ்ரே டிஸ்பிளேயின் விளக்கை அமர்த்தி விட்டு வந்து உட்கார்ந்தார் டாக்டர். டியூமர் வளர்ந்து விட்டது. அட்வான்ஸ் கேஸ். உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ண முடியாது. வீக்கா இருக்கிறாளே. டாக்டர் சொல்ல அதிர்ச்சி அடைந்து நின்று விட்டாள் ஜோ. ஆபரேஷனுக்கு நிறைய ஆகும். வேலூரிலிருந்து ஸ்பெஷலிஸ்டை வரவழைச்சு செய்ய வேண்டிய ஆபரேஷன் இது. எப்படியும் 10,000 ஆகும். பணமா பெருசு? ஜோ வெறியுடன் நடந்து கொண்டிருந்தான். மெஜஸ்டிக் சர்க்கிளின் கலகலப்பான சூழ்நிலை விட்டு மனம் போன போக்கில் நடந்தான். பணம் பணம் பணம். ஆபரேஷன் செலவு போக அந்த நர்சிங் ஹோமின் செலவே ஏறிக்கொண்டிருந்தது. பணம் வேண்டும், நிறைய வேண்டும். மகாத்மா காந்தி ரோடும் வந்தது. களைத்து போய்விட்டான். மத்தியானம் சாப்பிட்டதினால் வயிறு கிள்ளிற்று. சோர்வுடன் கிராதியை பற்றி கொண்டு நின்றான். எதிரே பிளாசா தியேட்டர் அமைதியாக தெரிந்தது. பையிலிருந்த சில்லறையை எண்ணினான். காஃபிக்கு கூட போதாது போலிருந்தது. ஜோ கீழ் வரிசையில் நின்ற கார் ஒன்றிலிருந்து பீட்டர் அழைத்தான். என்ன ஜோ, தனியாக நிற்கிறாய்? வேர் இஸ் பேபி? மேடேறி வந்தான். நான் காஷ்மீர் போகவில்லை. அந்த பெண் தனிமைக்கு லாயக்கில்லாதவளாகிவிட்டாள். பில்ஸ் வாங்கி கொடுத்து வந்தேன். ஏய், வேர் இஸ் ஜென்னி? ஐசே, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாள். என்று உற்சாகம் வடிந்தது. ஏன், என்னாச்சு? டியூமர். ஆரம்பித்தவன் சொல்லி முடித்தான். பீட்டர், ப்ளீஸ், நீதான் உதவ வேண்டும். இந்த ஊரில் உன்னை விட்டால் வேறு யாரையுமே தெரியாது எங்களுக்கு. கொஞ்ச நேரம் மௌனமாயிருந்த பீட்டர் படி இறங்கி போனான். காரிலிருந்து எட்டி பார்த்த பெண்ணிடம் என்னவோ சொன்னான். கார் புறப்பட்டு போனதும் திரும்ப ஏறி வந்தான். சாரி ஜோ, என்னால் உனக்கு உதவ முடியாது என்றான் தீர்மானமாக. விதி விட்டது போதும். நீயும் என்னை கைவிட்டுடாதே பீட்டர். நான் இல்லை, ஜென்னி தான் என்னை கைவிட்டுட்டா. என்னையே சந்தேக பார்வை பார்க்கிறாளே. இப்ப என் பணத்திலிருந்து மருந்து வாங்கினாலும் அது அவளுக்கு ஒட்டாது. ஏன், நீயே சம்பாதியேன். ஆண் பிள்ளை தானே நீ. வேலை கிடைக்கலையே. அவன் குரலில் கண்ணீர் தெரிந்தது.
அப்படியே கிடைச்சாலும் இவ்வளவு பெரிய தொகையை நான் சம்பாதிக்க எத்தனை வருஷமாகும்? ஏன் அவ்வளவு நாள்? நினைத்தால் இங்கே இப்போதே இந்த ராத்திரியே கூட நீ 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். வழி இருக்கு. திருடனுமா? அதைவிட கேவலம். பீட்டர் சொன்னான். விபச்சாரம். திடுக்கிட்டான் ஜோ. ஏ பீட்டர், என்ன உளர்ற? சொல்கிறேன் வா. இழுத்தான். முதலில் உனக்கு ஏதாவது தீனி வாங்கி தருகிறேன். மயக்கம் போட்டு விடுவாய் போலிருக்குது. பணம், அபரிதமான பணம். சொசைட்டியில் மேல்மட்டத்தில் உலா வருகின்ற உரிமை, திருப்தியே இல்லாத நிம்புமேனியா வியாதி, மனைவியை விட அதிகமாக பணத்தை நாடும் கணவான்கள், பணத்தால் மட்டுமே மனைவியை திருப்திப்படுத்த நினைக்கும் கணவர்கள், இம்பார்ட்டன்சி, இவை இருக்கிற வரை உன்னையும் என்னையும் போலிருக்கின்ற ஆண் அழகர்களுக்கு பணத்துக்கு பஞ்சமில்லை. கொஞ்சம் முன்னே என்னோட காரில் இருந்தாலே அவள் யார் தெரியுமா? ஒரு பெரிய கடத்தல் புள்ளியின் மனைவி, துணிச்சல்காரி. புருஷன் எதிரிலேயே ராத்திரி 3 ஏசிஸ் சாந்தி என்று கண் சிமிட்டுகிற அளவு துணிச்சல்காரி. அவள் புருஷன் கண்டுக்க மாட்டான். அவனுக்கென்று ஒரு ரகசியம் இருக்கின்ற வரை அவள் அந்தரங்கத்தை அடக்க அவனுக்கு உரிமை கிடையாது. பீட்டர் ப்ளீஸ். வாயை துடைத்து கொண்டான் ஜோ. இந்த அசிங்கத்தை நிறுத்தேன். இந்த உடம்பும் உள்ளமும் ஜென்னிக்கு மட்டுமே சொந்தம். அதை விட்டு சேச்சே. பாவம் ஜென்னி. அவள் அப்பாவோடு இருந்திருந்தால் இந்நேரம் லண்டன் ஸ்டேட் பறந்து போய் வைத்தியம் நடந்திருக்கும். பைத்தியக்காரி, உன்னை நம்பு வந்து அநியாயமாய் சாக போறா. பீட்டர் என்றான் ஜோ பீதியுடன். தைரியமாயிரு மை டியர் பாய். நீ போகிற இடங்கள் சாதாரண மக்களின் பார்வைக்கு எட்டாதது. பணத்தாலே அரண் கட்டி அதற்குள் நடக்கிற இந்த ரகசியத்துக்கு சாட்சி சொல்ல ஆள் இருக்காது. வெயிட்டரை கூப்பிட்டான். 3 100 ரூபாய் நோட்டுகள் அவன் பிடியில் பறந்து துடித்தன. ஸ்காட்ச் என்றான். 100 ரூபாய் நோட்டுகள். வெறும் ஒரு பாட்டில் சாராயத்துக்காக. ஜோவின் கண்களில் பூச்சி பறந்தது. படிக்கிறாயா? அவள் கேட்டாள். ஸ்டாங்கிங்ஸை உருவி எடுத்தவாறு. கல்யாணமானவன் என்று சொல்லாதே, ஸ்டூடெண்ட் என்று சொல். அப்போதுதான் மதிப்பு அதிகம். பீட்டர் சொன்னது நினைவுக்கு வரவே தலையசைத்தான். பீட்டர் எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். நல்லவன், திறமைசாலி. காரணமின்றி சிரித்தாள். அவள் ஆங்கிலம் ஸ்டைலாக இருந்தது. பிரிட்டிஷ்காரியோ தெரியவில்லை. அழகாயிருக்கிறாய். அவள் கன்னத்தை தட்டினாள். நீ புதுசா? பீட்டரோடு இதற்கு முன்னால் நான் பார்த்ததில்லையே. மௌனமாக நின்றான் ஜோ. ட்ரெஸ்ஸிங் டேபிளை அடைந்து மேலாடையை கலற்றி வைத்தாள். மேஜை மீதிருந்த படத்தில் மீசை இல்லாத ஒருவன் சிரித்து கொண்டிருந்தான், பெண்ணை போல. கணவன், அவள் சொன்னாள் அலட்சியமாக. பெண்ணின் தேவையே இல்லாத ஒரு விசித்திர பிறவி. எழுந்து நின்றாள். ஏன் பேசவே மாட்டேன் என்கிறாய்? நெருங்கி வந்தவள் வெறியுடன் பார்த்தாள். ஆடைகளுடனே இத்தனை அழகாக தெரிகிற நீ? நிறுத்தி விட்டாள். மௌனமாக கையை நிமிர்த்தி ஸ்லாக் பட்டனை நீக்க போனவளை தடுத்தாள். லெட் மீ ஹாவ் தட் ப்ளஷர் டியர். வெறும் மார்பு, ஆண்மை பொருந்திய பரந்த மார்பு, இறுகிப்போன சதைகளின் கவர்ச்சியான வெட்டுக்கள், உறுதியான தோள்கள். ஹேண்ட்ஸம், யூ ஆர் ஹேண்ட்ஸம். அவன் கழுத்திலும் மார்பிலும் ஆவேசமாக முத்தமிட ஆரம்பித்தாள். அவன் அணைத்து கொண்டான். ஜென்னிக்காக. அவள் அணிந்திருந்த கவுனின் ஜிப் பின்புறம் இருந்தது. தலையை மட்டும் அசைத்து செம்பட்டை கூந்தலை முன்னுக்கு கொண்டு வர வைத்தவள் அவன் விரல்கள் ஜிப்பை தொடும்படியாக திரும்பிக் கொண்டாள். புரிந்து கொண்ட ஜோ ஜிப்பை மெதுவாக கீழ்நோக்கி இறக்க ஆரம்பித்தான். உள்ளாடை எதுவும் இல்லாத அவளது சிவந்த முதுகு பளிச்சென்று தெரிந்தது. ஜிப் இறங்கியதும் மேலும் இறங்கியது. குமுறலுடன் அவளை விலக்கிய ஜோ கட்டிலில் போய் அமர்ந்து முகத்தை மூடிக்கொண்டு கேவி கேவி அழ ஆரம்பித்தாள். ஜென்னி புரியாமல் பார்த்தவள் நெருங்கி நின்று விசித்திரமாக பார்த்தாள். அழுகிறாயா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இதற்கெல்லாம் இது நேரமில்லை. ஏன் இந்த நேரத்துக்கு என்ன? கேட்டாள். யார் அது ஜெனி? உன் காதலியா? இல்லை, என் மனைவி. அவனுடைய ஸ்லாக்கை எடுத்து அவன் மீது விட்டறிந்தாள். வுட் யூ ப்ளீஸ் கெட் அவுட் ஃப்ரம் திஸ் பிளேஸ்? தள்ளாடி எழுந்தான். வாசலை நோக்கி நடந்தான் சோகமாக. நில், ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்லிவிட்டு போ. அவள் குரல் நிறுத்தியது. மனைவியை விட்டு வெறிநாயாக அடைகிறாயே? ஏன்? திருப்தி தராத மனைவியா? இல்லை. பின் ஏன் வந்த? பணத்துக்காக. அவன் சொன்னான். கேவலம் விபசாரி கூட செல்லா
சொல்ல கூசுகிற வார்த்தையை நான் சொல்லுகிறேன். பணம் வேண்டும். என் ஜென்னியை காப்பாற்ற எனக்கு பணம் வேண்டும். உட்கார். அவளும் அமர்ந்தாள். விவரமாகச் சொன்னான். அவள் கண்களில் நீர் கோர்த்து நின்றது. பீரோவை திறந்து சலவை நோட்டு கட்டை எடுத்து நீட்டினாள். இந்தா பணம். பீரோவில் கிடந்து பழுப்பேறுகிற இந்த காகிதம் உன் காதலியை காப்பாற்றட்டும். ஏன் தயங்குற? அவள் கையில் நோட்டுகளை திணித்தாள். போய் வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இதோட கதையை முடிச்சு கொள்ளுறேன். நாளைக்கு இதோட செகண்ட் பார்ட் போடும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் now.